सदा सर्वत्र गोविन्दनाम संकीर्तनं गोपिका जीवनस्मरणं जानकीकान्तस्मरणं नमः पार्वतीपतये सद्गुरुनाथ महाराज की, सद्गुरु विठलदास महाराज की, समस्त साधु मंडली की, अंजनेय मूर्ति की। जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्तेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा दाम्ना स्वेन सदा निरस्तकोऽकं सत्यं परं धीमहि यं प्रौरजन्तमनुपेदमपेदकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेदि तन्वयतया तरोभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रये। मुखं करोति वाचालं पंगुं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। शिवो नाम रूपाभ्यां या देवी सर्वमङ्गला तयोः संस्मरणात् पुंसां सर्वतो जयमङ्गलम्। पीताम्बरं करविराजितशङ्खचक्रकौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दरमन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। श्रीरामस्य कथाप्रसङ्गसमये वल्मीकजन्मास्वयं श्रीकृष्णामृतगानवर्षसमये वैयासकिस्सोऽभवत्। श्रीपुण्यप्रदभारतप्रवचने व्यासेन तुल्यो गुरुः स्कान्दे स्कन्दसमानये वसभौ योऽनन्तरामो यतिः। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजं। त्र्यम्बकपुराधीशं गणाधिपसमन्वितं गजारूढमहं वन्दे शास्तारं कुलदैवतं। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। नमस्ये पुरुषं त्वाद्यं ईश्वरं प्रकृतेः परम् अलक्ष्यं सर्वभूतानाम् अन्तर्बहिरवस्थितं मायाजवनिकाच्छन्नम् अज्ञाजोक्षजमव्ययं न लक्ष्यसे मूढदृशा नडो नाट्यधरो यथा यथा हृषीकेशकलेन देवकी कंसेन रुद्धाति चिरं सुचार्पिता विमोचिता हञ्च सहात्मजा विभो त्वयैव नातेन मुहुर्विपद्गणात्। சர்வேஸ்வரனான பகவானுடைய சரித்திரத்தை சுகாச்சாரியால் கங்கா பிரவாகத்தை போல வரிசிச்சுட்டு வர்றார். ஞானி ஆனால் இந்த அத்வைத தத்துவத்தில் இருந்து இந்த கதையை பரீட்சத்துக்கு எடுத்து சொல்லிட்டு வர்றார். பூர்வ சரித்திரத்தில் இந்த சௌனகாதி மகரிஷிகள் 6 கேள்விகள் கேட்டால் அதற்கு பதில் சொல்லும் வாயிலாக ஸ்ரீமத் பாகவதத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார். அதிலிருந்து ஒரு 3 கேள்விகள் கேட்கா அந்த கதையை அனுசரித்து சொல்லிட்டு வரார். பிராமண சாபம் எதற்காக பரீட்சத்துக்கு வந்தது அதனுடைய காரணத்தை சொல்லணும்னு சொல்ல மகாபாரத யுத்த கடைசியிலேருந்து கதையை ஆரம்பித்து சொல்லிட்டு வரார். அஸ்வத்தாமா அபாண்டவம் இதம் கர்த்தம்னு ஒரு பிரம்மாஸ்திரத்தை போட பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த உத்திரையை போய் அது பாதிக்கிறது. பகவான் அந்த உத்திரைய கர்ப்பத்துக்குள்ள புகுந்து அங்குஷ்ட மாத்திரம் அமலம்னு உள்ள போய் ரட்சணை பண்ணி குழந்தையும் காப்பாற்றி அம்மாவையும் காப்பாத்துறார். பக்கத்திலிருந்து பார்க்குறா குந்தி. மருமான்தான் இருந்தாலும் சர்வேஸ்வரனுங்கிறது தெரியுது. உடனே பார்க்குறா காலில் போய் ஒரு நமஸ்காரத்தை பண்ணுற. அத்தை நீங்க போய் என்ன நமஸ்காரம் பண்றாமா, நீங்க பெரியவாளாச்சே அத்தையாச்சேன்னு. லோகத்துல வேற யார்ட்டையாவது போய் இதை சொல்லு, நீ யாருன்னு எனக்கு தெரியும்,
நமஸ்யே புருஷம் துவாத்யம் ஈஸ்வரம் பிரகிருதே பரம். ஈஸ்வர தத்துவத்தில் இருக்கக்கூடியவன் நீ. அது மட்டும் இல்லை, அந்தர்பகிர் அவஸ்திதம், எல்லா ஜீவாத்மாக்குள்ளேயும் உள்ளேயும் நீ தான் இருக்க, வெளியிலையும் நீ தான் இருக்க. தெரியாமல் இருக்கிறதுக்காக மாயா ஜவனிகாச்சன்னம்னு ஒரு திரையை போட்டுட்டு எல்லாரையும் ஏமாத்தின்னு இருக்கு. ஒவ்வொருத்தர் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு நினப்பு வருது. ஒருத்தருக்கு சகான்னு தோன்றது, ஒருத்தருக்கு மாமா புள்ள, ஒருத்தருக்கு அத்தா புள்ளன்னு மாற்றி மாற்றி தோன்றது. ஆனால் உண்மையிலே நீ யாருன்னா பகவான் ஈஸ்வரன்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதனால தான் நான் உன்னை நமஸ்காரம் பண்ணேன். எத்தனை நமஸ்காரம் பண்ணால் உனக்கு தகுங்கிறான். நீ எங்களை போல ஒரு ஸ்திரீகளுக்கு வீடு வாசலை விட்டு யோகிகளாக காட்டில் இருக்கக்கூடியவாளுக்கு நீ அவளுக்கே கிடைக்க மாட்டேங்கிற நீ. ஆனால் எங்களை போல உள்ளவாளுக்கு கிடைக்கிறதுக்காக தான் சுலபனாக ஒரு அவதாரம் பண்ணியிருக்கு. ஆயர்பாடியில் டிராயருக்கு முன்பக்கம் எது பின்பக்கம் எதுன்னு தெரியாத குழந்தைகள், வலதுகை இடதுகை வித்தியாசம் தெரியாத குழந்தைகள், வேதவேத்யன். ஆனால் அந்த பரபிரமத்தினுடைய தோளில் கையை போட்டுக்கிறான். ஏன்னா அவர் அங்கே அவதாரம் பண்ணதுனால தான் அவனால் கையை போட்டுக்க முடியும். இதையுமே எதிர்பார்க்காம ஒரு இடச்சேரியில் போய் பகவான் பிறக்கிறார். நீ எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக தானப்பா அந்த கிருஷ்ணாவதாரம் பண்ணியிருக்க நீ. ஸோ அனுகிரகாய பக்தானாம் மானுஷம் தேகமாஸ்ரிதாங்கிறார். எதுக்கு பகவத் அவதாரங்கள்னா, ராமாதி அவதாரங்கள், கிருஷ்ண அவதாரம் முதலிய அவதாரங்கள்லாம் எதற்குன்னா நம்மளை போல உள்ள பக்தாளுக்கு அனுகிரகம். அவன் அவதாரம் பண்ணால் நம்மளுக்கு என்ன பிரயோஜனம்னா, இதோ இப்போ உட்காந்து நான் கதை சொல்கிறேன், நீங்கள் கேட்குறேன், இதுதான் பிரயோஜனம். அவன் நம்மளுக்கு கொடுத்துட்டு போனது என்னன்னா, அவன் பண்ணின லீலைகளை நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்கான். அதை மகான்கள் தன்னுடைய வாக்குனால விஸ்தாரமாக சொல்கிறா. அதை நம்ம இன்னைக்கு விஸ்தாரமாக சொல்லி அனுபவித்து கேட்குறோம். இது உண்மையா பொய்யான சந்தேகமே வர வேண்டாம். ஏன்னா கேட்டால் கண்லேயும் ஜலம் வருதோன்னும், அப்போ அது உண்மைதான். நடந்ததுனால தானே அது மனசை போய் தொடருது. அதற்காக தான் பகவான் இப்படி ஒரு அவதாரம் பண்ணி இந்த லீலையை நம்மளுக்காக கொடுத்துட்டு போயிருக்கார். எங்களை போல உள்ளவாள்லாம் உன்னை எப்படி அடையிறது? அதற்காக தான் நீ கிருஷ்ணனாகவும் ராமனாகவும் வசுதேவருக்கு குழந்தையாகவும் நீ பிறந்திருக்க. கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்தகோபகுமாராயா. கோவிந்தா உனக்கு நமஸ்காரம். எவ்வளோ நமஸ்காரம் பண்ணாலும் போராது உனக்கு ஏன்னா நீ அவ்வளோ பண்ணியிருக்க. உன் குடும்பத்தை நீ ரட்சணை பண்ணினியான்னா, என் குடும்பத்தை ரட்சணை பண்ண அளவு உன் குடும்பத்தை நீ ரட்சிக்கவே இல்லை. பிறந்தோன்னு ஒரு அம்மா கதறினா அந்த அம்மாவை விட்டுட்டு உடனே வேறொரு இடத்துக்கு வந்துட்ட. 11வது வயசு அந்த அம்மாவை காப்பாத்தின. சரி இவ கூட இல்லை அவ கூட இருந்தியான்னா அவனையும் விட்டுட்டு வந்துட்ட. சரி மற்றொரு இடத்துல இருந்தியா, கோகுலத்து பிருந்தாவனத்துல இருந்தியா, அங்க நிரந்தரமானா அங்க கோபில்களை கதற பண்ணிவிட்டு வேறொரு இடத்துக்கு போயிட்ட. இது போல எல்லாருக்கும் முழுசா அனுகிரகம் கிடைக்கல. 120 வருஷ காலம் கிருஷ்ணாவதாரம். யாருக்குடா ஜாக்பாட் அடிச்சதுன்னா இந்த பாண்டவ குடும்பத்துக்கு தான் அடிச்சது. என்ன பண்றான்னா, பகவான் மூட்டை மூட்டையா எள்ள தின்னுட்டு குதிரையை குளிப்பாட்டின்னு அங்கேயே சுத்தின்றது. நீ எதற்காக? எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்றா கிருஷ்ணாவதாரத்துக்கு. ஆனா நான் என்ன நினைக்கிறேன், நான் குந்தி சொல்றான், நீ என் குடும்பத்தை ரட்சணை பண்றதுக்காக தான் கிருஷ்ணாவதாரமே பண்ணியிருக்க. என் குடும்பத்தை ரட்சணை பண்ண அளவு நீ உன் குடும்பத்தை கூட பார்க்கலையே. யதா ரிஷிகேஷ கலேன தேவகி. கம்சனால உங்க அம்மாவுக்கு பீதி, அவளை காப்பாத்தின, ஆனா அவளை கை விட்டுட்டு வந்துட்ட. இது போல 1-2 எல்லா இடத்துலையும் விட்டுட்டு நீ பாதியில வந்துட்ட. ஆனா என் குடும்பத்துக்கு முழுக்க இருந்து ரட்சணை பண்ணியிருக்கு. என்னென்ன கஷ்டத்துல இருந்து என் குடும்பத்துல இருந்து நீ காப்பாத்தினா, விஷாத் மகாத்மேஹே புருஷாத தரிசனாத் அசத் சபாயாஹ வனவாச கிருச்ரதஹ மிருதே மிருதே அநேக மகாரதாஸ்திரதஹ திரௌண்யஸ்திரதஸ்சாஸ்ம ஹரேபிரக்ஷிதாஹ. லிஸ்ட் கொடுக்குறா குந்தி. எப்ப சுவாமி அவளுக்கு குடும்பத்துக்கு கண்ணில் படியும்படி தெரியும்படியுமா வந்தார்னா, திரௌபதி ஸ்வயம்பரத்திலேருந்து தான் சுவாமி அவளுக்கு பரிச்சயம். அதற்கு முன்னாடி கிருஷ்ணன் யாரோ ஒருத்தார் இருக்கான்னு கூட காதல் தான் விழுந்திருக்கு, நேரில் பார்த்ததில்ல. ஆனா குந்தி சொல்றா, அதற்கு முன்னாடி நடந்த லீலையில பகவான் காப்பாத்தினதை இங்க சொல்றா குந்தி. விஷாத்து ஒரு சமயம் என்ன பண்றான், அந்த துரியோதனன் இந்த பீமனை வதம் பண்ண அவன் மேல ஒரு கோபம், வதம் பண்ணுங்கிறனால அவனுக்கு மோதகம் பிடிக்கும். உடனே பார்த்தா ஒரு பார்ட்டி ஒன்று அரேஞ்ச் பண்றான் நதி கரையில, யமுனா தீரத்துல. மோதகத்துல விஷத்தை தடவி அதை அந்த குழந்தைக்கு கொடுத்துரு. எல்லாம் சின்ன பிராயத்துல இருக்கும்போது நடந்த கதை.
பீமனும் என்னன்னா அந்த வஸ்தூல ஆசைப்பட்டு சபலத்துல நிறைய சாப்பிட அதுல முழுக்க விஷம் இருக்கு. சாப்பிட்டோன்னு மயங்கி அவவா ஆத்துக்கு போயிட்டா. இந்த பீமன் மட்டும் ஜலத்துல விழ. இன்னொரு ஏற்பாடு என்னன்னா, அந்த பீமன் தப்பித்தவறி விஷம் கொடுக்குறோம், அதுல ஏதாவது ஒன்று ஆகலைன்னா ஜலத்துல சூலாயுதம் முதலிய ஆயுதங்களை நட்டு வச்சிருக்கோம். இதுல தப்பினாலும் அதுல ஜீவன் போறாங்க. பீமன் சாப்பிட்டார், ஜலத்துல விழுந்தார், சூலாயுதத்துல குத்தல, நேரா பிரவாகம் இழுத்துட்டு போயிடுத்து. நேரா அந்த ஜலம் என்ன ஆச்சுன்னா சமுத்திரம் பாதாளத்தை கொண்டு போய் சேர்த்து விடுது பீமனை. அங்க போய் பார்த்தா நாகலோகத்துல கொண்டு போய் சேர்க்கிறது அந்த ஜலம். நாகலோகத்துல இருக்கக்கூடிய நாகராஜா என்ன பண்றான், அங்க இருக்கிற பாம்புகள்லாம் தலையோடு காலா கொத்துறது பீமன். முத்தினோன்னு ஏற்கனவே ஒரு விஷம் உள்ள இருக்கு. ஸ்தாவரம் ஜங்கம் ரெண்டு விஷமும் கலந்த உடனே இந்த விஷமுறிவு ஏற்பட்டு பீமன் கண் முழிச்சு விட்டான். உடனே அங்க இருக்கக்கூடிய நாகராஜா கூப்பிட்டு சொல்றார், நீ இவனை எதுவும் பண்ணாதீங்கிற. ஏன்னா இவன் யாருன்னு தெரியுமா உனக்கு? அந்த கிருஷ்ணனுடைய பந்து இவன். நீ இவன் மேல கை வச்சேன்னா பகவான் வந்துருவான். அதனால இவனை நீ எதுவுமே பண்ணாத. இவனுக்கு உபசாரம் பண்ணி அனுப்பணும். நம்ம என்ன பண்ணான்னா, ஒரு அவாகிட்ட இருக்கக்கூடியதான அமிர்தத்தை அந்த பீமனுக்கு கொடுக்குறாளா. ஒரு குடத்தினுடைய அமிர்தத்தை சாப்பிட்டா 1000 யானையினுடைய பலம் கிடைக்கும். இந்த கதவை திறந்து விட்டு பீமனை போய் சாப்பிடுன்னா 10 குடத்தை எடுத்து குடிச்சா 10,000 யானைகளுடைய பலம் கொண்ட பீமன். இங்க கரையில பார்த்தா எவ்வளவு நாள் காத்துட்டு இருக்கிறது. அந்த குழந்தைக்கு ஏதோ ஒன்று ஆயிடுத்துன்னு முடிவு பண்ணி குந்தி சொல்றா, ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம். வரது போல தெரியலையே அந்த குழந்தை. பார்ப்போம், தேடி பார்த்தா கிடைக்கல, எங்க விசாரிச்சாலும் கிடைக்கலன்னு இகலோகத்திலேயாவது அவன் பரலோகத்திலேயாவது சௌக்கியமா இருக்கு. பண்ண வேண்டிய காரியத்தை பண்ணுவோன்னு அப்படி சித்தமாறா. உடனே அந்த குழந்தை இந்த நாகலோகத்திலேருந்து கொண்டு போய் கரையில விட்டுட்டானா அந்த நாகராஜா. குழந்தை அப்படி அம்மானு கத்திட்டு ஓடி வரும். இத சொல்றா குந்தி, அந்த விஷதானம் பண்ணினானே அவன், அந்த சமயத்துல என் குழந்தையை காப்பாத்தினது நீதான்ப்பா. விஷாத்து அது மட்டுமா, மகாக்னேகே அரக்கு மாலையில தீ வைக்க போறான்னு யாருக்கு தெரியும்? அவனுடைய பிளான் அவனுக்கு மட்டுமே தெரியும். ஆனா அந்த அவன் தீ வைக்கிறதுக்கு முன்றைய தினம் ராத்திரி பகவான் இவாளை கூட்டின்னு போய் அங்க படுக்க வச்சோம். சர்வேஸ்வரனா இருக்கிறதுனால முன்னதாகவே தெரிஞ்சு அதுலேருந்து என் குழந்தைகளை நீ காப்பாத்தினப்பா. மகாக்னேகே அன்னைக்கு மட்டும் அங்க படுத்திருந்தா இந்த பஞ்சபாண்டவாள் அக்னிக்கு இரையாயும். அதிலிருந்து நீதான் காப்பாத்தின. புருஷாத தரிசனாத்து நரமாம்சம் சாப்பிடக்கூடிய ராட்சசால்ட்டேந்து என்னை நீ காப்பாத்திருக்க. என் குழந்தைகளை, என் குடும்பத்தை காட்டுல வசிக்கிற காலத்துல, அஜ்ஞாதவாசம் வசிக்கிற காலத்துல அந்த ஒரு ஏகசக்கரபுரம்ங்கிற ஒரு கிராமத்துல போய் தங்குறா. அங்க என்ன விதின்னா, ஒரு அசுரன், ஒரு ராட்சசன் இருக்கான். அந்த ஊர்லேருந்து அன்னைக்கு நித்தியப்படி சாப்பாடு வரும். என்னன்னா பக்ஷியங்களோட சேர்த்து ஒரு ஆசாமியும் வரணும் சாப்பிடுறது. அந்தந்த நாளைக்கு ஒவ்வொரு ஆத்துல முறை வரும். அன்னைக்கு குந்தி எந்த ஆத்து திண்ணையில படுத்துட்டு இருக்காளோ அந்த ஆத்து முறை. உடனே அங்க இருக்கிற அந்த ஆத்துக்காரெல்லாம் பேசிக்கிறா, இன்னைக்கு நம்ம ஆத்து முறை, யாரு போறது, இருக்கிறதோ ஒரு குழந்தை, எப்படி போறதுன்னு தெரியலையேன்னு வருத்தப்பட்டு அழுதுன்னு இருக்கா. இதை காதுல வாங்கினா குந்தி. என்ன பார்த்தாய், அவள்கிட்ட ஒரு குழந்தை, நம்ம கிட்ட 5 குழந்தை இருக்கு, நம்மளுக்கு சகாயம் பண்ணியிருக்கா, நம்ம குழந்தைய அனுப்புவோன்னு பீமன் அனுப்பிச்சாளா அந்த மாட்டு வண்டியோட பக்ஷணத்தோட சேர்த்து. நதிக்கரையில போய் பார்த்தா அந்த பக்ஷணம் சாப்பிட்றதுக்காக அவன் காத்துட்டு இருக்கான். பீமன் என்ன பண்ண, பக்ஷணத்தை கொடுத்துட்டு அடியா வாங்குவார். அவனை வதம் பண்ணி விட்டார். ஒரு ராட்சசனை, நரமாம்சம் சாப்பிட்றவனை வதம் பண்ற சக்தி பீமனுக்கு எங்கேருந்து வந்ததுன்னா, குந்தி சொல்றா, அதை அவன் பண்ணலப்பா, நீதான்ப்பா கொடுத்த. மனுஷன் ராட்சசனை வதம் பண்ண முடியுமா? அவதார புருஷனா என்ன பீமன்? சாதாரண மனுஷன். 10,000 யானை பலம் இருந்தாலும் அவனால முடியாது. நீதான் அவன் உள்ள இருந்து இதை பண்ண வச்சு அந்த அந்த சங்கடத்திலிருந்து காப்பாத்தினதும் நீதானப்பா. புருஷாத தரிசனாத் அசத் சபாயாக மற்றொரு பெரியதான ஒரு ஆபத்து, குடும்ப மானமே போறதா இருந்தது. அந்த சமயத்துல நீதானப்பா காப்பாத்தின.
சூதாட்டத்துல தன்னை வச்சு ஆடுறார். அடுத்தபடியா தோத்து போயிடுறார். எல்லாத்தையும் விட்டாச்சு, கடைசியா தன்னை வச்சு ஆடுறார், தோத்து போயிடுறார். உடனே பார்க்கிறார். அடுத்தது துரியோதனன் சொல்றான், அந்த பாஞ்சாலி மேல ஒரு ஆட்டத்தை போடுங்க. இவரும் போட்டார். முதல்ல வேண்டான்னா திருப்பி போடுறார். ஜெயிச்சிடுவோங்கிற நம்பிக்கை. என்னன்னா சூதாட்டத்துடைய ஒரு மனசை எப்படி பண்ணும்னா, இந்த ஆட்டம் ஜெயிச்சிடுவோம், இந்த ஆட்டம் ஜெயிச்சிடுவோம், போனதெல்லாம் கிடைச்சிடும்னு ஒரு எண்ணம். சரி, கடைசி ஆட்டம் போட்டு பார்ப்போம்னு வச்சா அதுலயும் தோல்விதான் மிஞ்சித்து. உடனே பார்த்தா தோத்தோன்னே என்ன பண்ணான்னா, அவ அங்க ஜெயில இருக்க, அவளை போய் கூட்டிட்டு வான்னு இழுத்துட்டு வா. தர தர தரன்னு போய் இழுத்துட்டு வரான். இவன் நான் வரக்கூடாது, வர முடியாதுங்கிறா. அதையும் தாண்டி அவன் அந்த பாஞ்சாலியை இழுத்துன்னு வந்து சபையில விட்டுடுறா. போராடி பார்க்கிறா, தன்னுடைய முயற்சியினால இதுல இருந்து விடுபட முடியுமான்னு நினைச்சு பார்க்கிறா. என்ன அவனுடைய வாதம் என்னவா இருந்ததுன்னா, தர்மபுத்திரர் ஆடின ஆட்டமே செல்லாது. ஏன் செல்லாது அப்படின்னா, உள்ள இவன் முன்னாடி சொல்றா, இந்த துரியோதனன் சொல்றான், நீ ஏன் எனக்கு அடிமை, இந்த ஆட்டம் செல்லாதுன்னு நீ எப்படி சொல்லலாம், நீ எனக்கு அடிமைதான். மாடு வாங்கினா கண்ணு குட்டி கேட்கவே வேண்டாம், அதுக்கு ஒரு தனி வேலை கொடுத்து வாங்க வேண்டாம். எப்போது இந்த தர்மபுத்திரர் என் பக்கமோ, அவரை நான் ஜெயிச்சுட்டேனோ, நீயும் என்னுடைய அடிமைதாங்கிறான். இத சொன்ன பிறகு பாஞ்சாலி சொல்றா, நீ சொல்றத நான் ஏத்துக்க மாட்டேன், இந்த ஆட்டம் செல்ல. ஏன்னா எப்ப நீ மாடு வாங்கினா கண்ணுக்குட்டி விலையே கிடையாது, கூடவே வரும்னு சொல்றியோ, அப்புறம் எதுக்குடா கண்ணுக்குட்டிக்கு இன்னொரு தனி ஆட்டத்தை போட்டேன்னு கேட்டார். நீ அவர் தர்மபுத்திர ஜெயிச்சோன்னே என்னை கூட்டி வந்திருந்தேன்னா சரிங்களாம், ஆனா எனக்குன்னு எப்படி திரௌபதிக்குன்னு தனி ஆட்டம் போட்டையோ, அப்ப அந்த ஆட்டம் செல்லாது. புத்தியினால தடுத்து நிறுத்த முடியுமான்னு பாக்குறா, முடியல. உடனே அவ அப்படிதான்டா கதறுவா, நீ வஸ்திரத்தை பிடிச்சு இழுணும். உடனே அங்க இருக்கக்கூடிய பர்தாக்களை பார்த்து கேட்கிறான், எப்பேற்பட்ட பர்த்தாக்கள்னா 5 இந்திரனுக்கு சமமான பர்த்தாக்கள், பராக்கிரமசாலி. அவள்கிட்ட கேட்டா இந்த இதுல இருந்து தன்னை காப்பாத்துவான். தாலி கட்டினவாளாச்சே, தர்மதா தாலி கட்டினவா. அவள்கிட்ட கேட்டா, அவ தலையை குனிஞ்சுக்கிறா. சக்தி இல்லாம இல்ல, அந்த தர்மத்துக்கு கட்டுப்பட்டு தலையை குனிஞ்சுக்கிறா. அவளும் முடியல. உடனே இங்க பெரியவா நிறைய இருக்கா அந்த சபையில. துரியோதனன் அசத்தை தவிர அங்க இருக்கக்கூடிய அவ பக்கத்துல இருக்கக்கூடியதான மந்திரி சபையில பீஷ்மர், துரோணர், கிருபர், தௌமியர், இது போல பல மகான்கள் இருக்கா. எந்த பீஷ்மர்னா தர்மசூரியனான பீஷ்மர்ங்கிறார். மேல அவருடைய சரித்திரத்துல சொல்ல போறார். அவரை போல பகவான் தன் வாக்கால சொல்றார். யாரு பீஷ்மர்னா, பீஷ்மர் மறைய போறார். என்னன்னா தர்மசூரியன் அஸ்தமனமாக போறதுங்கிறார் பகவான் தன் வாக்கால். அந்த பீஷ்மர் அங்க இருக்கார். அவர்கிட்ட கூப்பிட்டு கேட்கிறா. அவர் சொல்றாரு, எனக்கு தர்மம் புரியலடி அம்மாங்கிறார். உடனே ஜனங்களை பார்த்து கதறா. அவ உடனே சொல்றா, ராஜா தப்பு பண்ணா நாங்க என்ன பண்றோம்? யாரையும் பார்த்து புத்தி சக்தி, தன்னுடைய சொந்த கணவன், அடுத்தது அங்க இருக்கக்கூடிய பெரியவா, அப்புறம் சபை, எல்லாத்தையும் நம்பி ஒவ்வொரு தடவை கேட்க கேட்க ஒவ்வொரு சுத்தம் அவன் இழுத்துட்டே இருக்கான். அவ அப்படிதான்டா கத்துவானி இழுங்கிறான். 3 தடவை இழுத்துட்டா. ஒவ்வொரு சுத்துக்கும் பிடிச்சுக்கிறா. ஒரு சுத்து பிடிச்சிட்டு இழுத்த உடனே பிடிச்சுக்கிறா. அவன் ஒருத்தரை பார்த்து கேட்கறது, அவன் ஒரு சுத்த இழுக்கிறது. இது போல 3 சுத்து. 4வது சுத்து, இதற்கு மேல வஸ்திரம் இல்லை, அப்படி இழுத்துட்டானா மானம் போயிடும். அந்த சமயத்துல அவளுக்கு ஒரு ஸ்மரணம் வந்தது. என்ன ஸ்மரணம்னா, வசிஷ்டர் சொல்லியிருக்காரு, மகத்யாவதி சம்பிராப்தே ஸ்மர்த்தவ்யோ பகவான் ஹரிஹி. என்னைக்கு உனக்கு ஒரு கஷ்டகாலம் வருதோ, இன்னைக்கு பக்கத்துல அது கதவை போய் தட்டாத, நேரா பகவானுடைய திருவடியை பிடிச்சுக்கும். அவன்தான் சர்வ சமமா இருந்து உன்னை ரட்சணை பண்ணுவான். வேற யாராலையும் இந்த துக்கத்துல இருந்து உன்னை காப்பாற்றும். இது இந்த வாக்கு மனசுல இருந்துட்டே இருக்கு. உடனே அந்த ஸ்மரணத்தினால பகவானை கூப்பிடுறா. ஹா கிருஷ்ண துவாரகாவாசின் குவாசி யாதவநந்தனா இமாம் அவஸ்தாம் சம்பிராப்தாம் அநாதாம் கிமுபேக்ஷசே. பகவான் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, இந்த சமயத்துல சத்யபாமாவோட சொக்கட்டா ஆடிட்டு இருக்கானா பகவான். தாயம் விளையாடிட்டு இருக்க. குப்புன்னு வேர்க்கிறது பகவானுக்கு. மூர்ச்சை ஆகிறது போல இருக்கக்கூடிய ஸ்திதி வந்துடுது பகவானுக்கு. மூஞ்சியெல்லாம் வேர்த்து கொட்டுறது. எந்த ஒரு சுத்துல
நன்னா கெட்டியமா பிடிச்சுக்கணும். 3 சுத்து கை விட்டு இருந்தாலும் பரவாயில்ல, கடைசி சுத்து இன்னும் இறுக்கமா பிடிச்சுக்கணும். அந்த சமயத்துல கையை தூக்கிட்டாலும் கிருஷ்ண துவாரகாமாசின்னு, ஹே கிருஷ்ணா பரமாத்மா என்னை காப்பாத்து, இமாம் அவஸ்தாம் சம்பிராப்தாம், இந்த கஷ்டத்திலேருந்து ஒன்னை தவிர வேற யாரால என்னை காப்பாற்ற முடியும்? வேற யாரும் என்ன கிடையாதே. அநாதாம் கிமுபேட்சசே, நீ என்னை இங்க பக்கத்துல வந்து காப்பாற்ற வேண்டாம், அங்க இருந்தபடியே என்னை காப்பாத்து. கிருஷ்ணன் துவாரகாவாசின்னு, நீ தேரை பூட்டிட்டு வந்து இந்த சபையில வந்து என்னை காப்பாத்துறதுக்குள்ள இந்த பாபி வஸ்திரத்தை பிடிச்சி இழுத்துடுவோம். நீ அங்க இருந்தபடியே எனக்கு அனுகிரகம் பண்ணு. இந்த அசடுக்கு தெரியல, இவன் பிரகலாத வரது, பக்த வத்சலன் பிரகலாத வரது. என்னன்னா அந்த ஹிரண்யன் அங்க ஹிரண்யாட்சன் கையை காமிச்சோன்னே டயமே ஆகல, அங்கு அப்போது அவன் முன்னே தோன்றிய என் சிங்கப்பிரான்கிற உடனே அடுத்த க்ஷணமே அந்த நரசிம்ம பிரபு வந்துட்டாராம். அதுக்கு சமயமே ஆகல, அந்த க்ஷணத்துல வந்தார். அப்பேற்பட்ட மூர்த்திங்கிறது தெரியாம இந்த அசடு என்ன பண்றது? கிருஷ்ண துவாரகாவாசின்னுங்கிறா, அங்க இருந்தபடி கையை தூக்குறா. சுவாமிக்கு வேர்க்கிறது. ஏன்னா இப்படி ஒரு பக்தன் இங்க ஸ்மரிச்சான்னா பகவானால அங்க இருக்க முடியாது. வேர்க்கிறது. சத்யபாமா என்ன வேணும், நெஞ்ச அடைக்கிறதா, ஏதாவது குடிக்க வேணுமா, வெந்நீர் தரட்டுமாங்கிறா. எதுவும் என்கிட்ட பேசாத சத்தனாழின்னா பகவான். என்னோட பக்த ஸ்மரிக்கிறா, அவளுடைய பக்தியினுடைய தாக்கம் என்ன தாக்குறது, என்னால எதுவுமே பண்ண முடியல, என்கிட்ட செத்த நாள் பேசாத. அந்த அசடு என்ன நினைச்சிட்டு இருக்கு, நான் வரதுக்கு லேட் ஆகுன்னு நினைச்சுட்டு ஆகிருஷ்ண துவாரகாவாசின்னுங்கிறா. நான் பக்கத்துல போய் எனக்கு என்ன என்னம்னா அங்க போய் அந்த சபையில போய் அநாதாம் கிமுபேட்சசே, நீ சொல்லாதமா, உனக்கு சர்வ ஜெகநாதனான நான் இருக்கேன், காப்பாத்துறேன்னு சொல்லி அந்த யார் இழுத்தானா அவனுடைய கைய வெட்டி அந்த வஸ்திரத்தை இழுன்னு சொன்னானே அந்த துஷாசனுடைய நாக்கையும் வெட்டணும்னு எண்ணம். ஆனா இந்த அசடு அங்க இருந்தபடி ரட்சணை பண்ணுங்கன்னு சொல்லிவிடுது. வேற வழி இல்லை, காப்பாத்தி தான் ஆகணும். நான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலன்னு பகவான் யோஜனை பண்ணிட்டு இருக்கார். குப்புன்னு வேர்த்தது. உடனே சுவாமி கையில ஒரு சொக்கட்டா இருக்கு, அந்த தாயம் இருக்கு, எடுத்து ஒரு அடி அடிச்சாராம். அக்ஷயம்னு சொல்லி அடிக்கிறார் பகவான். அடிச்சா என்ன ஆகுறதுன்னா அவன் கடைசி சுத்து கையை தூக்கிட்டா, இதுக்கு மேல வஸ்திரம் இல்லை, மானம் போயிடும். கத்தினா பகவானை குறிச்சு ஒரு ஸ்தோத்திரம் பண்ணினா அந்த பாபி இழுத்துட்டே இருக்கான், வஸ்திரம் வந்துட்டே இருக்கு. எந்த அளவு வஸ்திரம் வந்தது, அவனுடைய எண்ணம் நிறைவேறித்தான்னா அது நிறைவேறல. இவன் கை வலிச்சதுதான் மிச்சம், அவன் எண்ணம் நிறைவேறவே இல்லை. அந்த சமயத்துல இத குந்தி ஸ்மரிக்கிறா. அந்த சமயத்துல யார் என்ன காப்பாத்தினான்னு எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா, யாரோ காப்பாத்தினான், நீதானப்பா காப்பாத்தின. அசத் சபாயாக, அந்த சபையே ஒரு அசத் சபைங்க. வனவாச கிருச்ரதா, அதற்கு மேல காட்டுல ஒரு சமயம் பார்த்தா, அந்த நாட்டுல இருக்கும்போது தான் தொல்லைன்னா காட்டுக்கு அமிச்சா, காட்டுல இருக்கும் போதும் அவளை பரிபவப்படுத்தணும்னு துரியோதனன் பல கஷ்டங்களை கொடுத்துருக்கு. இப்படி அவ காட்டுல இருந்துட்டு இருக்கிற காலத்துல அவளுக்கு அக்ஷய பாத்திரம்னு சூரிய பகவானால வழங்கப்பட்ட ஒரு பாத்திரம், அதை வச்சுட்டு தான் அன்னன்னைக்கு அவ ஆகாரம் பண்ணிட்டு இருக்கா. அலம்பி கமித்தினா அதுல வஸ்துக்கள் வராது, அதை தெரிஞ்சுண்டு அவ அலம்பி கமித்தின பிறகு 10,000 பேரோட விஸ்வாமித்திரரை ஆகாரத்துக்கு அனுப்பு. இன்னைக்கு இங்கேதான் போஜனம்ட்டார் தர்மபுத்திரன். உள்ள இருக்கிற நிலைமை தெரியாம ஸ்நானம் பண்ணிட்டு வரேன்னு போறார். ஒருத்தரா இருந்தா கூட ஏதாவது பக்கத்தாத்துல வாங்கி கொடுத்து விடலாம். எத்தனை பேர், நான் 10,000 பேர் வந்திருக்கா. சரி, அவர் கொடுக்காம இருந்தா இல்லைன்னு சொன்னா என்ன ஆகும்னா விஸ்வாமித்திரர் சபிச்சு விடுவார். அவரை கண்டாலே பயமா இருக்கு. என்ன பண்றது, நான் போய் பார்த்தா திரௌபதி ஒன்றும் இல்லைங்கிறா. அலம்பி வச்சாச்சு, நாளைய காலத்தால வேணா போஜனம் கொடுக்கலாம், இன்னைக்கு எதுவும் முடியாது. உடனே பார்க்குறா, என்ன பண்றதுன்னு தெரியல. அப்பயே என்னன்னா ஒரே ஸ்மரணம் தான், அந்த பகவானை நினைச்சா காப்பாற்றும். இதுல என்ன ஆச்சரியம்னா ஒவ்வொரு கஷ்டத்துக்கு முன்னாடியும் பகவானை நினைச்சு அவர் வர்றதுங்கிற ஒரு கணக்கே கிடையாது. நினைக்கிறதுக்கு முன்னாடி வந்து நிப்பானாம் பகவான். கிருஷ்ணாங்கிற வாசல்ல தேர் சத்தம். யாருப்பான்னு பார்த்தா கிருஷ்ணர். உடனே சுவாமி அரக்க பறக்க உள்ள வந்துட்டு, திரௌபதி எனக்கு ரொம்ப பசிக்கிறது, ரொம்ப அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்கேன், எனக்கு ரொம்ப பசிக்கிறது, ஏதாவது ஆகாரம் இருந்தா கூட. என் சுவாமி சொன்னார், நானே ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கேன், உன்னை நினைச்சுட்டு இருக்கேன், நீ என்னடான்னா உள்ள வந்து ஆகாரம் கேட்கிறேன். அக்ஷய பாத்திரத்தை அலம்பி கவுத்தாச்சு, இவரோ வாக்கு கொடுத்து விட்டார், அவரோ விஸ்வாமித்திரர். என்ன பண்ற, துர்வாச மகரிஷி என்ன பண்றதுன்னே புரியலையே. நீ தான் காப்பாற்றணுங்கிற, நீ வந்து ஆகாரம் போடணும்னு அர்த்தம். அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஆகாரம் இல்லப்பா, நிஜமாவே அக்ஷய பாத்திரத்தை கவுத்தாச்சு, அதெல்லாம் தெரியாது, எனக்கு ஆகாது. திருப்பி திருப்பி பகவான் இதையே கேட்குற. நீங்க என்ன பண்ணினேன்னார், கீரை கூட்டு.
போய் எடுத்துன்னு வா அந்த அக்ஷய பாத்திரத்தினர். அலம்பி கவுத்த எடுத்துட்டு வாங்குற, எடுத்துன்னு வந்தா பார்த்தா அதுல அலம்பி இருக்கா, சரியா அலம்ப, அதுல ஒரு சிறிய துகள் ஒட்டின் இருக்கு. உடனே சுவாமி சொன்னார், எனக்கு இது போரும். அதை எடுத்தார். என்ன சொல்லி வாயில போட்டுட்டாருன்னா, இந்த வந்திருக்கிற துர்வாச மகரிஷிய கூட வந்திருக்கிறவா அவளுக்கு வயரை நிரம்பினா போரும்னு சங்கல்பம் பண்ணி பகவான் அதை வாயில போட்டுக்கல. இந்த கீரையை இந்த 14 லோகத்திலையும் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் வயரை நிரம்பணும்னு சங்கல்பிச்சு போட்டான். எல்லாருக்கும் படி அளக்கிற பகவான் அவனுடைய பயத்துலதான் எல்லாருமே இருக்கா. எல்லாருமே அவருடைய குச்சியில தான் இருக்கா. அந்த குச்சிக்குள்ள இந்த கீரைய 14 புவனத்திலையும் இருக்கிறவாளுக்கு ஆகாரம் கிடைக்கணும்னு பகவான் சங்கல்பிச்சு அப்படி போட்டான். என்ன ஒரு ஆச்சரியம்னா, எல்லாருக்கும் வயரை நிரம்பி போயிடுது. உடனே சுவாமி சொன்னார், இப்ப போய் அவரை ஸ்நானம் பண்ணி இருப்பா, அவளை கூட்டிட்டு வான்னு. யாரை விட்டு கூப்பிட சொன்னான்னா, பீமனை விட்டு கூட்டிட்டு வர சொன்ன. பீமனை பார்த்தாலே பயமா இருக்கு. உடனே அந்த பீமனை கூப்பிட்டு, ஆகாரம் சித்தமா இருக்கு, எல்லாம் போட்டாச்சு வாங்கணும்னா. உடனே துர்வாசர் கையை தூக்கிட்டாரு, எனக்கு வயர் நிரம்ப இருக்கு, நீங்கள்லாம் போய் ஆகாரம். சிஷ்யா சொன்னா, அங்க இருக்கிற கூட இருக்கிற சிஷ்யா சொல்றா, உங்களுக்கு எப்படியோ அதே மாதிரிதான் இங்கேயும், எங்களுக்கு வயர் நிறைஞ்சிருக்கு, எதுவுமே வேண்டான்னா. சொல்லிக்கவே இல்லை, அப்படியே கிளம்பி போயிட்டான். அந்த கஷ்டத்துலேருந்து யாரு காப்பாத்தினான்னா, நீ தான்ப்பா காப்பாத்தின. ஒவ்வொருத்தர் அவளுடைய கிருப்பா ஸ்மரணத்தை நினைச்சு பகவான் எந்தெந்த கஷ்டத்திலேருந்து தன்னை காப்பாத்தினான்னா, பார்க்கறதுக்கு முன்னாடி நீ தான் காப்பாத்திருக்க, எங்களை பரிச்சயம் ஏற்பட்ட பிறகும் நீ தான்ப்பா காப்பாத்திருக்க. விமோச்சிதாஹந்த சகாத்மஜா மிருதே மிருதே அநேக மகாரதாஸ்திரதா. அது மட்டுமா, 18 அக்ஷௌகினி மகாபாரத யுத்தம், 40 லட்சம் ஜனங்கள். எதற்காக சண்டைன்னா, 2 குடும்பத்துக்குள்ள சண்டை. எய்தாப்புல நின்னது யாருன்னா, பீஷ்மர் நின்றுக்கார். அஸ்திர சஸ்திரங்களை சொல்லி கொடுத்த துரோணாச்சாரியால் நிற்கிறார். அர்ஜுனனால இவாளை ஜெயிச்சிட முடியுமான்னு கேட்டார். மகாபாரத யுத்த ஜெயம்ங்கிறது யாரால சாத்தியப்படுத்த முடியுமா? மனுஷனால அவளெல்லாம் எதிர்த்து இவனால என்ன பண்ண முடியும்? ஆனா அந்த சைன்யத்தை அனாயாசமா ஜெயிக்கும்படிமா பண்றார். பின்னாடி பரீட்சித்து சொல்ல போறார், எங்க தாத்தாக்கள்லாம் யுத்த காலத்துல தாண்ட வச்சியே அது நீதான்ப்பா. தசமஸ்கந்த ஆரம்பத்திலேயே சொல்ல போறார், எப்பேற்பட்ட கௌரவ சைன்ய சாகரம்ங்கிற எப்பேற்பட்டதான அந்த சைன்யம் இருக்கே, அதை நீ எப்படி தாண்ட வச்சன்னா, கோவத்சபதம் ஸ்மயத் பிளபாகாங்கிற ஒரு கண்ணுக்குட்டியினுடைய கால் அடி வைப்பு. மழையில பார்த்தா ஒரு கண்ணுக்குட்டி ஓடும், மழை காலத்துல மண்ணுல அதனுடைய கால் அடி தடம் படியும். அந்த குழம்பு வச்ச அந்த பாதம் பட்ட இடத்துல மழையினுடைய ஜலம் போய் தேங்கிக்கும். அதை ஒருத்தன் தாண்டறதுக்கு பஞ்சகச்சத்தை வரிஞ்சு கட்டிண்டு முன்னோட்டம் பின்னோட்டம் விட்டுண்டா போய் தாண்டுவான். அனாயாசமா நடந்தேன்னா அது அடிபட்டு போயிடும். அதுபோல தாண்டினான். எதை தாண்டினான்னா, கௌரவ சைன்ய சாகரம்ங்கிற பெரிய பெரிய திமிங்கலம் முதல சுறா எல்லாம் இருக்கக்கூடியதான ஒரு கடல்ங்கிறது இந்த பஞ்சபாண்டவாள் எதிர்க்கிறப்ப நிற்கிறவா இவாள்லாம். ஆனா அதை என்னுடைய தாத்தாக்கள்லாம் அடிவைப்பை எப்படி ஒருத்தன் தாண்டுவானோ அனாயாசமா, அதுபோல தாண்டினான். அதை இங்க ஸ்மரிக்கிறா குந்தி. மிருதே மிருதேனே கமஹாரதாஸ்திரதா திரௌண்யஸ்திரதஸ்சாஸ்ம ஹரேபிரக்ஷிதாக. பெயர்பட்ட எல்லா கஷ்டத்திலிருந்து கூட இருந்து காப்பாத்தினது நீதானப்பா, உனக்கு எத்தனை நமஸ்காரம் பண்ணா போதும். பக்தாள்லாம் என்ன சொல்றான்னா, குந்தி அதை பிரார்த்தனை பண்றாய். பக்தாள்லாம் என்ன பிரார்த்தனை பண்றாளோ அதையே குந்தியும் பிரார்த்தனை பண்றா. ஜென்மைஸ்வர்ய ஸ்ருத ஸ்ரீபிஹி ஏதமானமதப் புமானே நைவார்கத்யபிதாதும் வை த்வாம் அகிஞ்சன கோச்சரம். குந்தி சொல்றா, எனக்கு பிறப்பை கொடுக்காது. எந்த பிறப்பை கொடுக்காதுன்னா, சில இடத்த சொல்லி இந்த இடத்துல எல்லாம் எனக்கு பிறப்பு வேண்டாம். எந்த இடம்னா, ஜென்ம ஐஸ்வர்ய ஸ்ருதஸ்ரீபிகி, நல்ல குடும்பத்துல பிறப்பு வேண்டாம். இந்த மாதிரி என்ன பிறக்க வைக்க கூடாது. நல்ல ஐஸ்வர்யம் உள்ள குடும்பம், நல்ல புகழுள்ள ஒரு குடும்பம், நல்ல படிப்பு, இது மாதிரி இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, நெய்வார்கத்யபிதாதும்பை துவாம் அகிஞ்சனகோ, உன்னுடைய நாமாவை சொல்றதுக்கு அவன் வெக்கப்படுவான். நல்ல பரம்பரையா இருந்ததுன்னா என்ன பண்ணுவான்னா, கோபிகா ஜீவன ஸ்மரணம்னா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லும் போது பக்கத்துல இருக்கிறவாளை பாப்பானா, அவா சொல்றாளா இல்ல நம்ம சொன்னா அவா என்ன நினைப்பா, அதை பார்த்துட்டுதான் இவன் பிரதிவச்சனமே போடுவான். இதெல்லாம் இருந்ததுன்னா நல்ல குடும்பத்துல பிறப்பு, நிறைய பணம் இருக்கு, பணங்காசு நிறைய இருந்ததுன்னா அவருடைய நடையே வேற மாதிரி இருக்கும். அப்படியே
ஜமீன்தார் மாதிரி ஒரு ஒரு திமிரோட நடந்து வருவா. அது எதனாலன்னா ஐஸ்வர்யம் இருக்கிறதுனால. இதுவே சிலவா கோவிலில் நின்றுட்டு ஆரத்தி காமிக்கிற காலத்துல நம்மளே பார்க்கிறோம், பொட்டு 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 பொட்டுன்னு அடிச்சுக்கிறாரு. ஏன்னா அவ்வளோ கஷ்டத்துல இருக்காவா, அதனால அவளுக்கு உருகிறது, பிரார்த்தனை பண்ணிக்கிறா. அந்த கஷ்டம் என்ன ஆகுதுன்னா சன்னிதில நின்று தீபாராதனை காட்டும்போது கண்ணில் ஜலம் வருது. எதனால? ஒருத்தருக்கு வரது ஒருத்தருக்கு வரலன்னா அவனுக்கு இன்னும் மாட்டிக்கல, அவனுக்கு அழுக வரல. பிரதட்சிணம் பண்ற வாக்கிங் நடக்கிறாம நடக்கிறான், அவனுக்கு எந்த கவலையும் இல்லை, பணம் இருக்கிற திமிரு. இதுவே இன்னொருத்தர் பார்த்தா அது உருகி உருகி பண்றார். ஏன்னா அவர் அவ்வளோ கஷ்டத்துல மாட்டின்னு இருக்கார். இதெல்லாம் இருந்ததுன்னா பணம் காசு, ஒரு நல்ல குடும்பம், நல்ல பேருடைய ஒரு குடும்பமா இருந்ததுன்னா, வித்யை இதெல்லாம் இருந்ததுன்னா ஒன்ன அதுலேருந்து பகவான்கிட்டேருந்து நம்மளை தள்ளி வச்சுடும். அதுல அப்படி இருக்கக்கூடிய குடும்பத்துல என்ன பிறக்க வைக்காத. நெய்வார்கத்யபுதாத்தும் வை துவாம் அகிஞ்சன கோச்சரம், எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல எனக்கு பிறப்பது. பகவானுக்கு என்ன ஒரு திருநாமம்னா அகிஞ்சன வித்தன்னு பேர். பாண்டுரங்கனை கூப்பிடுற காலத்துல பக்தாள்லாம் எப்படி கூப்பிடுவான்னா ஏழை பங்காளன்னு கூப்பிடுறோம். எல்லாம் இருந்தா அவன் தள்ளி போயிடுவான். எதுவுமே நீ பக்தி பண்ணிவிட்டு லிஸ்ட்டை கேட்டேன்னா அவன் கொடுத்துட்டே இருப்பான். ஆனா அவன் தள்ளி போயிடுவான், அவன் உங்ககிட்டேருந்து தள்ளி போயிடுவான். இதுவே பக்தியை பண்ணிவிட்டு மேல தேவகூதி அம்மாவுக்கு பகவானே சொல்ல போறான், இந்த பக்தியை பண்ணிவிட்டு எதுவுமே வேண்டான்னு சொன்னோன்னா அவனை தன் சொத்தா ஆக்கின்றுவானாம் பகவான். ஏன்னா நமோ கிஞ்சன வித்தாயா அகிஞ்சன ஜனப்பிரியன்னு பகவானுக்கு ஒரு திருநாமம். இப்படி எதுவுமே இல்லாம இருக்கிறவாளுக்கிட்ட அவனுக்கு தனி பிரியம் வரும். ஏன்னா நீ பண்ணின பக்திக்கு என்ன பண்ணிட்ட, லிஸ்ட்டை கொடுத்த, பொருளை வாங்கிட்ட. எது போலன்னா நம்ம கடையில கொண்டு போய் ஒரு சர்க்கரை வாங்குறோம், என்ன வாங்குறோம், பணத்தை கொடுக்குறோம், அந்த கடைக்காரன் சர்க்கரையை தரான். எனக்கு அவன் உடனே சொல்லலாம் நான் சர்க்கரை கொடுத்துருக்கேன் சார்னு சொன்னான்னா சண்டை தான் வரும். நீ உடனே சொல்ல நான் பணம் கொடுத்துருக்கேன், நீ கேட்பியா பணம் தான் நான் கொடுத்துருக்கேன்னா அவன் சர்க்கரை கொடுத்துருக்கான். பரஸ்பரம் பதிலுக்கு பதில் ரெண்டு பேரும் பண்ணிட்டு குடுக்கல் வாங்கல் ஆயிடுது. அப்படி இருக்கும்போது நான் இதை கொடுத்தேன்னு அவனும் சொல்ல முடியாது, கடைக்காரன் நான் வஸ்துவை கொடுத்தேன்னு சொல்ல முடியாது. அதுபோலதான் நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கிற பக்தி வியாபாரம் மாதிரி. நம்ம பண்ற பக்தி 3 பிரதட்சணம் பண்ணி ஒரு அர்ச்சனையை பண்ணிவிட்டு ஒரு மொழிக்கு பேப்பரை கொடுத்தோம்னா அதுக்கு இதுக்கு சரியா போயிடுது. அது அவன் கணக்க பேலன்ஸ் நில்லா எடுத்து. அதுதான் குந்தி சொல்றா, அப்படி இருக்கிறவாழ்கிட்ட பகவான் வரமாட்டான். அகிஞ்சன வித்த, எதுவுமே இல்லை எதுவுமே வேண்டாம் அப்படின்னு இருக்கிறவாளுக்கு தானா வந்து பக்தி பண்ணானா அனுகிரகம் பண்ணுவான். அந்த மூர்த்தி தான பாணி. நமோ கிஞ்சன வித்தாய நிவர்த்த குண வித்தையே ஆத்மாராமாய சாந்தாய. அதனாலதான் எல்லாரும் வீடு வாசலை விட்டு காட்டுக்கு போய் பஜனம் பண்ணி ஒன்னு அடையிறா. பேர்பட்டதான கைவல்யத்தை கொடுக்கக்கூடிய பிரபு. கைவல்ய பதையே நம. எனக்கு இன்னொரு வரன் வேணும். உங்ககிட்ட நான் இப்ப பிரார்த்தனை பண்றேன், எனக்கு ஒரு காட்சியை இங்க பார்க்கணும். என்ன காட்சி அப்படின்னா, கோப்யாததே त्वयि कृतागसि दाम तावत् यादे दशाशु कलिलाञ्जन संभ्रमाक्षं भक्त्रं विनीय भयभावन यास्ति तस्य सामां विमोहयति भीरपि यद्बिभेति. அந்த கண்லேருந்து எனக்கு அந்த காட்சி நீங்கவே இல்லை. எனக்கு அந்த காட்சியை கொடுக்கணும். நீ எந்த காட்சின்னா, கிருஷ்ணாவதாரம் பண்ணி நீ சிறு வயசுல நிறைய பாலலீலை பண்ணியிருக்க. உங்க அம்மா என்ன பண்ணுவான்னா ஆயர்பாடியில நிறைய லீலை பண்ணியிருக்க. கார்த்தால பகவான் எதற்காக அந்த ஆயர்பாடியில் அவதாரம்னா அவளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக. அந்த யசோதம்மா என்ன பண்ணுவான்னா குழந்தைய தூங்க பண்ணிவிட்டு கைகாரியத்தை பார்த்துட்டு இருப்பாளாம். நிறைய செடிகள் இருக்கு அங்க இருக்கக்கூடியவா, காரியம் பண்ணி தரவா. சில காரியம் ஆத்து கிரகிணி தானே பண்ணணும். தயிர் கடையிறது, அதுலேருந்து வர வெண்ணெயை எடுத்து வைக்கிறது, இது போல சில காரியங்கள் கிரகிணி பண்ணணுமே. அந்த காரியம்லாம் பண்ணிட்டு இருக்கா. கிருஷ்ணனோ தூங்கிட்டு இருக்கான். சரி குழந்தை எந்திருந்த பிறகு வந்து பாப்போம்னு தூங்க பண்ணிட்டு போயிருக்கா. குழந்தையோ எந்துட்டான் கிருஷ்ணன். எந்தெந்த கிருஷ்ணன் குரல் கொடுக்கறான், அம்மா பால் அம்மா பால்னு குரல் கொடுக்கறான். இவன் என்ன பண்றான்னா வெண்ணெய் பூத்து வந்துடுத்து, அதை செத்த எடுத்துட்டு அப்புறம் கிருஷ்ணன்ட்ட போவோம்னு நினைக்கிறான். இதை விட்டா திருப்பி வந்து அந்த பொங்கி வரும்போது பூத்து வரும்போது எடுத்தாதானே உண்டு. இதை முடிச்சுட்டு அப்புறம் கிருஷ்ணன்ட்ட போவோம் பாலை கொடுப்போம்னு நினைக்கிறா. சுவாமியோ பால்ங்கிறாரு, இவ கண்டுக்கவே மாட்டேங்கிற. சுவாமிக்கு கோபம் வந்துடுது. என்ன கோபம்னா, நான் என்ன க்ஷீராப்திநாதன் பாலுக்கு வழி இல்லாமையா இங்கே வந்து பிறந்திருக்கேன். உனக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக நான் பிறந்து உனக்கிட்ட பால் கேட்டா நீ என்னமோ வெண்ணெய் பூத்து வந்துடுத்து இர்ரா கிருஷ்ணான்னு பதில் சொல்லிட்டு உட்காந்துருக்கு. உனக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சா நீ அலட்சியப்படுத்துற பாத்தியா.
என்ன பண்றேன் பாருன்னார். உள்ள இருக்கக்கூடிய பால் பொங்க முடியுமா பண்ண. பால் பொங்கினோன்னு இதை விட்டா அதை பார்க்க போயிட்டான். உடனே சுவாமி பார்த்தார், இதுதான் நல்ல சந்தர்ப்பம். உடனே சுவாமி பார்த்தார், எந்திருந்தார். படுக்கையிலேருந்து நேரம் அந்த வெண்ணெய் பூத்து மேலால இருக்கு, பரங்கி கொட்டை மாதிரி இருக்குது, சின்ன பரங்கி கொட்டை போல. அங்கேருந்து வந்தார், அந்த வெண்ணெய் அரிச்சு எடுத்துட்டார், கையில் எடுத்துட்டார். ஜலம் சொட்டுறது அதோட எடுத்து வச்சுட்டு நேரா ரேழிக்கு போயிட்டார். பின்னாடி போய் உக்காந்துண்டு மர்க்காய காமம் ததத சிஸ்திதம், தான் மட்டும் திங்கல. ஏகஸ்வாது நபுஞ்சித்தான்னு சாஸ்திரம். ஒரு பெரிய வஸ்துவை தான் மட்டும் தனியா ருச்சிக்க கூடாது. சுவாமியும் அதை பண்ணார். என்ன பண்ணார்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய குரங்குக்கு வருவா, சுத்தி முத்தி குரங்கு. பிருந்தாவனம் போனோம்னா தெரியும், ஏகப்பட்ட குரங்கா இருக்கும். அந்த குரங்குக்கு ஒரு வாய், தான் ஒரு வாய், அந்த குரங்குக்கு ஒரு வாய், தான் ஒரு வாய், இப்படி எடுத்து எடுத்து சாப்பிட்டு இருக்கார். இதோட சேர்த்து ஒரு காரியம் பண்ற, என்னன்னா அம்மா எந்த சமயத்துல எப்ப வேணா வருவேன், தீர்மானமா அடி உண்டுன்னு தெரியும். அம்மா வந்தா தன்னை காத்துக்கணுங்கிறதுக்காகவே ஒரு அழுக கூடையே ஸ்வரம் போட்டுட்டே இருக்காங்க. அம்மா வந்து அடிக்க போறா, இந்த அழுகை எதுக்கும் ஒரு தற்காப்புல இருந்துட்டே இருக்கட்டும்னு வெண்ணையும் சாப்பிட்றாரு, குரங்குக்கும் கொடுக்குறாரு, கூடயே ஒரு அழுக ஸ்வரமும் போட்டுட்டே வரும். இவ அங்க இங்க தேட வேண்டிய அவசியமே இல்லை. யசோதை பார்த்தா பூத்து வந்த வெண்ணையை காணோம், இந்த பயல பெட்ல போய் பார்த்தா அவனையும் காணோம். எங்கடா போயிருப்பான்னா தேடவே வேண்டாம். அவனுடைய கால் அடி வைப்பு அப்படியே க்ஷீராப்தி போல இருக்கு. அந்த மத்த எடுத்து அடிச்சு உடைச்சிருக்காரு. அந்த பானையை வெண்ணையை எடுத்துன்றதோடு நிறுத்தல, அந்த பானையை அடிச்சு உடைச்சு விட்டார். அதுல கால் வச்சு நடந்து போயிருக்காரு. கோகுலாஷ்டமி திருவடி வச்சது போல இருக்கு. பார்த்தா அவர் போன அடி வைப்பு தெரியறது. தேடவே வேண்டாம். பார்த்தா அங்க உட்காந்துட்டு இருக்கான் அந்த பையன். சரின்னு போய் அவனை பிடிக்கணும்னு போறா. அவளால பிடிக்க முடியல. சுவாமி இங்கேயும் அங்கேயும் இங்கேயும் அங்கேயும் ஓட்டம் காமிக்கிறார். இப்படி அம்மா வரப்போறா, தன்னை ஏதோ பண்ண போறா, அடிக்க போறா, இதெல்லாம் தெரிஞ்சுண்டு சுவாமி முன்னாடியே என்னன்னா ஒரு எண்ணம் அவருக்கு, அம்மா வரப்போறா, அடிப்பா, அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தற்காப்பா இருந்துக்கணும். அழுக இருக்கு இருந்தாலும் ஒரு பயத்தோட மூஞ்சிய வச்சுட்டா தானே அவன் விடுவார், இல்லாட்டி அவ அடிப்பா, மேல துரத்த போறா அவ. அதுக்கு முன்னாடியே சேஃப்டியா சுவாமி என்ன பண்ணார், பயாபிமானி தேவதைன்னு ஒரு தேவதை, எல்லாத்துக்கும் ஒரு தேவதை இருக்கிறது போல பயாபிமானி தேவதை. அந்த தேவதை எல்லாம் இவருடைய சர்வெண்ட் தானே, அதை கூப்பிடுறாரு, இங்க வா நீன்னர். உடனே அது வந்தேன்னு. என்ன பண்ணணும்னா, எங்க அம்மா அப்பா வரப்போறா, என்னை பிடிக்க போறா, அடிக்க போறா, அவ வரத்துக்கு முன்னாடி பயந்தது போல நான் நடிக்கணும். எனக்கு யாருக்கும் பயப்பட்டு பழக்கமே கிடையாது. என்னை பார்த்துதான் எல்லாரும் பயப்படுறா. ஏன்னா அவர் தானே எல்லாருக்கும் அதிபதி. அந்தந்த காரியம் அது நடக்கலைன்னா, சூரியன் பகவானுக்கு பயந்து தானே காரியத்தை பார்க்கறான், சந்திரன் எதுக்குனால காரியத்தை பார்க்கறான்னா பகவானுக்கு பயந்து. இவரை பார்த்து லோகம் பயப்படுமே தவிர லோகேஸ்வரனான இவரை யார் பயமுறுத்துறது? இவரும் யாருக்கும் பயப்பட மாட்டார். பயந்தது போல நடிக்கணும். நான் எனக்கு அந்த பயம்னா எப்படி இருக்குன்னு காமிச்சு கொடு, அந்த முக பாவனை வைக்கணும். எங்க அம்மாவுக்கு நேர பண்ணி கொடுங்க, அது மாதிரி அந்த முக பாவனையை காமிச்சு கொடு. உடனே அது இவருக்கு பயப்பட்டு எட்டி போய் நிற்கிறது. சுவாமி தேவரீர் உங்க பக்கத்துல நான் எப்படி வருது அப்படின்னு பயந்துண்டு அந்த பயாபிமானி தேவத்தை தள்ளி நிற்கிற அந்த இல்ல பக்கத்துல வாங்குற, அது நான் வரமாட்டேன்னு தள்ளி நிற்கிற, இல்ல பக்கத்துல வாங்குற, இல்ல தள்ளி நிற்க, இப்படியே ரெண்டு பேருக்கு சம்பாஷணை நடக்கிறது. அம்மாவை வரா. உடனே சுவாமி பார்த்தார். அப்போ அவங்க தெரிஞ்சிருந்தார், ஏன்னா எல்லாம் தெரியும் பகவானுக்கு, சத்துரனோன்னு. உடனே பார்த்தார், அந்த பயாபிமானி தேவத்தை எதனால நம்ம விட்டு தள்ளி நிற்கிறது, நம்மளை பார்த்து பயந்து அது தள்ளி நிற்கிறது. அப்ப நம்மளை பார்த்து பயந்ததுடைய முகச்சாய அதனுடைய முகத்துல இருக்கு, அதை நம்ம வச்சுட்டோம்னா போரும். ஸோ பயம்னா எப்படி இருக்கும்னா அந்த முகத்தினுடைய பார்த்தா பயம் தெரிஞ்சிடும். உடனே சுவாமி பார்த்தார், ஓஹோ இதுதான் பயம் போல இருக்கு, அது நம்மளை கண்டு பயந்து நிற்கிறது, அதுதான் பயத்தினுடைய ரூபம் நினைச்சுண்டு பார்த்து வச்சுண்டு அந்த முக பாவனை எடுத்து தன்னுடைய அம்மாட்ட காமிக்கிறாளாம். பீர பிபேதி, பயந்தது போல ஒரு முகபாவனை வச்சுட்டு உங்க அம்மாவை ஏமாத்தினியே, அந்த ரூபம் எனக்கு எப்போதும் வேணும், அதை காமிங்கிறா. பிறகு அம்மா வந்தா, திருஷ்டுவா பரிசிரமம் கிருஷ்ணா கிருபையாசீத்து சொபந்தனே, வந்து பிடிக்க முடியாம அங்கு இங்கும் நல்ல ஸ்தூலமான சரீரம் அந்த யசோதைக்கு. தாவாரத்துக்கு போறான், மித்தத்துக்கு வரா, ரேழிக்கு வரா, அப்படி ஓடி ஓடி போய் அவனை ஒரு வழியா பிடிச்சு அவனை உரல்ல கட்டி போட்டார்.
இந்த அவஸ்தையை சொல்லி இந்த ரூபத்தை எனக்கு எப்பொழுதும் கொடுக்கணும்பா. அதை பிரார்த்தனை பண்ணா 26 ஸ்லோகங்கள் ஒவ்வொரு நிறைய விஷயத்தை பத்தி சொல்லியிருக்கா. பக்தியை பத்தி சொல்ற காலத்துல பவேஸ்மின் கிளிஷ்யமானானாம் அவித்யா காம கர்மபிஹி ஸ்ரவண ஸ்மரணார்ஹாணி கரிஷ்யன்னிதி கேச்சனா. இந்த சம்சார சாகரம் இருக்கே, அதை தாண்டறதுக்கு வேற எதுவுமே பண்ண வேண்டாம். எல்லாரும் மாட்டின்னு முழிச்சுட்டு இருக்கா. பவேஸ்மின் கிளிஷ்யமானானாம் அவித்யா காம கர்மபிஹி, ஏற்கனவே பண்ணி வச்சதனுடைய ஒரு தோற்றம் தான் இன்னொரு அவதாரம். அதை அனுபவிக்கிறது அதனுடைய புண்ணிய பாவத்தினுடைய ஒரு ரூபம் தான். எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்க அந்த சம்சார சாகரத்துல பிறந்து ஒண்ணு பண்ணினா அதுலேருந்து வெளிப்பட்டு விடலாம். என்னன்னா ஸ்ரவண ஸ்மரணார்ஹாணி கரிஷ்யன்னிதி கேச்சனா. உன்னுடைய கதை கேட்டா போறோம், அதுல இருந்து அந்த சம்சார சாகரத்தை அனாயாசமா தாண்டி விடலாம். என்ன பண்ணணும்னா ஸ்ருண்வந்தி காயந்தி கிருணந்தி அபீக்ஷ்ணசா ஸ்மரந்தி நந்தந்தி தவேஹிதம் ஜனாஹ தயேவ பஷ்யந்த்யசிரேன தாவகம் பவத் பிரவாகோ பரமம் பதாம்புஜம். அதை ஒன்ன பிடிச்சுட்டா போறோம், சம்சார சாகரத்தை அனாயாசமா தாண்டி விடணும். என்ன பண்ணணும்னா ஸ்ருண்வந்தி, உன்னுடைய கதையை சொல்லும் போது ஸ்ரத்தையாக கேட்கறது. ருக்மிணி தேவி சொன்னது போல அது விவரைகி அந்த தாபம் உள்ளுக்குள்ள இருக்கக்கூட கர்ணவீர விவரைகி அகரதா அங்க தாபம்ங்கிற உள்ள போய் உள்ள இருக்க காது வழியா போய் உள்ள இருக்கிற தாபத்தை போக்கிடும் அந்த பகவத்குணம். அதை கேட்கணும். காயந்தி பாடுறது, பகவானுடைய நாமத்தை சொல்றது, உறக்க சொல்றது. கிருணந்தி அவன்கிட்ட பிரார்த்தனை பண்றது. அபிக்னஷா ஸ்மரந்தி பகவானை ஸ்மரிச்சுட்டே இருக்கிறது. நந்தந்தி சந்தோஷப்பட்டுட்டே இருக்கு, பகவானுடைய லீலைகளை நினைச்சு 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 சந்தோஷப்படுறது. தவேகிதம் ஜனா, பக்தாள்லாம் அதுதான் பண்ணுவா. அப்படி பண்ணா என்ன ஆகும்? தயேவ பஷ்யந்த்யசிரேன தாவகம் பவத் பிரபாகோ பரமம் பதாம்புஜம். அதை பிடிச்சிட்டா உன்னுடைய சம்சார சாகரத்தை அனாயாசமா தாண்டி விடலாம்பா. எனக்கு நீ போற போக்குல ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு போகணும். நீ துவாரக கிளம்ப போறியே, ஒரு காரியம் பண்ணணும். ஸ்நேகபாஷ் அத விஸ்வேஷ விஸ்வாத்மன் விஸ்வமூர்த்தே ஸ்வகேஷு மே ஸ்நேகபாஷமிமம் சிந்தி திடம் பாண்டிஷு விருஷ்ணிஷு. எனக்கு 2 வரனை கொடுக்கணும். முதல்ல நீ இவ்வளோ கஷ்டத்துலேருந்து நீ என்னை காப்பாத்திருக்க, அதனால உன்னை நான் இப்ப ஸ்மரிக்கிறதுக்கு காரணமே நான் சுகமா இருந்ததை காட்டிலும் துக்கத்துல இருந்தது தான் ஜாஸ்தி. அதனால எனக்கு எப்பொழுதுமே நீ ஒரு வரன். முதல் வரன் என்னன்னா விபதா சந்து நஸ்வத் சத்ர தத்ர ஜகத்குரு. கஷ்டத்தை எப்பொழுதும் எனக்கு கொடுத்துட்டே, கஷ்டத்தை நீ கொடுத்துட்டே இருந்தேன்னா என் மனசு ஆட்டோமேட்டிக்கா உன்னை நினைக்க தோன்றது. விபதா சந்து நஸ்வத் தத்ர தத்ர ஜகத். நீ கஷ்டத்தை கொடுக்கலன்னா நானும் மறந்துட்டு தான் இருக்க போறேன். கஷ்டம் வந்ததுன்னா வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை அர்ச்சனை பண்ணிகிட்டே இருக்கான், ஒவ்வொரு கோவிலுக்கு போயிட்டு இருக்கான், நவகிரகத்தை சுற்றி சுற்றி வரும். கஷ்டம் இல்லைன்னா கோவில் பக்கம் வந்தாலும் கண்ணாடியை இறக்காம போயிட்டே இருக்கான், பார்க்காம. இறங்கியும் பார்க்கறதில்ல, கண்ணாடியும் இறக்கிறது. இந்த சௌக்கியமா வச்சிருக்கிறது அவர் தான், ஆனா அவரையே மறந்துடுறான். அதனால கஷ்டம் இருந்தா பகவானை நினைச்சு 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 உள்ளுக்குள்ள உருகி ஒரு அழுகை ஏற்படுது. அது எதனாலன்னா கஷ்டம் இருக்கிறதுனால தான் அந்த உருக்கம் இருக்கு. எனக்கு அந்த கஷ்டத்தை எப்போதுமே கொடு. அதனால தானே இப்படி நான் ஸ்தோத்திரம் பண்றேன் ஒன்று, எனக்கு அதை வரனாக கொடு. அது மட்டும் இல்லை, போற போக்கில் நீ ஸ்நேகபா சமிமம் சிந்தி. ஏன் கஷ்டம் வருதுன்னா இவாழ்கிட்டெல்லாம் மனைவி மக்கள் புத்திராதிகள் எல்லாட்டையும் ஒரு அன்பை வச்சுடுறோம். அதனால தான் எனக்கு உங்ககிட்ட பக்தி வைக்க முடியல. கஷ்டமும் அதனால தான் பர்சன்டேஜ் பிரிஞ்சு போயிடுது. 100% இருக்குன்னா அது முழுக்க 100ம் உங்ககிட்ட வந்து சேர மாட்டேங்கிறது. கணவன் இருந்தா மனைவிக்கு வைக்க வேண்டியிருக்கு, மனைவி இருந்தா கணவன்கிட்ட வைக்க வேண்டியிருக்கு, ஆத்துக்கார்ட்ட. குழந்தைகிட்ட கொஞ்சம் வைக்க வேண்டியிருக்கு, 2 குழந்தையா இருந்தா 2 பேர்கிட்ட வைக்க வேண்டியிருக்கு. வீடு சொந்த வீடா இருந்தா அதுல ஒரு அபிமானம் வைக்க வேண்டியிருக்கு. அப்புறம் வாகனம் இருந்ததுன்னா வாகனத்துல 1% அபிமானம், கொஞ்சம் அபிமானம் வைக்க வேண்டியிருக்கு. ஆபீஸ்ல ஒரு சேரா இருந்தாலும் அது தன்னுடைய சேர்னு ஒரு அபிமானம் வைக்க வேண்டியிருக்கு. நீ சொல்லிட்டு இருக்க இது என் வீடு, என் சம்சாரம், என்னுடைய நிலம், என்னுடைய வாகனம் நீ சொல்லிட்டு இருக்க. உன்னுடைய வேலைக்காரன் இருக்கானே அவன் என்ன சொல்றான்? இது என் வீடு, நான் வேலை செய்யற வீடுங்கிறான். அப்ப அவனுக்கும் அதுல பங்கு இருக்கு.
எல்லாருக்கும் அதுல இந்த மனசை எப்படின்னா பலதரப்பட்ட ஜனங்களுக்கு பங்கு போட்டு கொடுக்க வேண்டியது. ஆக்சுவலா அது உன்னோடதே கிடையாது, வேலைக்காரன் அவனோடதுன்னு சொல்லிட்டு இருக்கான். இந்த ஆத்து பூனை அந்த ஆத்து பூனை வந்தா விரட்டுறது, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னா சொல்லிட்டு இருக்கா. ஆனா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, என் வீடு நீ சொல்லிக்கிற, உன்னுடைய வாகனம் நீ சொல்லிக்கிற. இது போல நம்மளுடைய மனசை பங்கு போட்டு பலதரப்பட்ட ஜனங்களுக்கு கொடுத்தா பல விஷயத்துல வச்சாச்சு. இதனால என்னன்னா உங்ககிட்ட வரும்போது அந்த மனசுக்கு தெம்பே இல்லாம போயிடும். இது போலன்னா அந்த நதி இருக்க உற்பத்தி ஆகிற ஸ்தானத்துல போய் ஒரு நதியை பார்த்தோம்னா புஷ்டியா இருக்கும். அதுல இப்ப கங்கை இருக்குன்னா மேலேந்து கங்கோத்திரியிலேருந்து வர கங்கையை போய் கை வச்சிட முடியுமா? ஒரு நிமிஷம் அதுல நின்னா அடிச்சு கொண்டு போயிடும், எங்கேயோ கொண்டு போயிடும். ஒரு சமயம் நாங்க பத்ரிநாத் போயிருக்கோம், கேதார்நாத் போயிருக்கோம். போற சமயத்துல ஏதோ ஒரு ஃப்ளட்டு, நடுப்புற கல் விழுந்துருது. அந்த பிரவாகம் என்ன பண்றதுன்னா பிரவாகத்துக்கு மத்தியத்துல இந்த கல் விழுந்துருது. அங்க வேலை செய்யறதுக்காக ஜேசிபி நிறுத்தியிருக்கா, செயின் ஜேசிபி. நார்மல் ஜேசிபி இல்லை, செயின் ஜேசிபி. இந்த எலக்ட்ரிக் பவர் ஹவுஸ் இருக்கு, அதுல வேலை செய்கிற ஜேசிபி. இந்த இந்த அந்த வர அந்த ஃபோர்ஸை இந்த கல் நிறுத்தி எடுத்து கரையில இருந்த ஜேசிபிய நடுப்புற நிறுத்தினால ரெண்டு பக்கம் அப்படி சூழ்ந்து அந்த ஜலம் போகிற சமயத்துல கரையில இருந்த ஜேசிபியை அடிச்சுன்னு போயிடுது. சரி, ஜேசிபி எவ்வளவு பெருசு, அதனுடைய தேடும் பணியில தேடி பார்த்தாத ஒரு பார்ட்டு கூட கிடைக்கலையா. அப்ப அதனுடைய பிரவாகம் எப்பேற்பட்டதா இருக்கணும், எவ்வளவு ஒரு வேகம் இருக்கணும். அந்த நதி இருக்கே, மூலம் எப்படி இருக்கு, அவ்வளோ ஃபோர்ஸா இருக்கு. அங்க பாலமும் படையாது, யாராலையும் இறங்கி ஸ்நானமும் பண்ண முடியாது, அவ்வளோ ஃபோர்ஸா இருக்கு. அதே நதி பின்னாடியே வால் பிடிச்சிட்டு போனோம்னா கடைசியில் அது கங்கையில சமுத்திரத்துல கலக்கிற காலத்துல பார்த்தா பலமே இல்லாம இருக்கு, அந்த வேகம் கம்மியாயிடும். கங்கையை விட இன்னும் புரியும்படிமா சொல்லணும்னா காவேரி எடுத்துக்கலாம். காவேரி பூப்பண்ணத்துல அது ஆரம்பிக்கிற காலத்துல அவ்வளோ வேகமா இருக்கு. அங்கங்க என்னன்னா நம்ம தமிழ்நாட்டு பக்கம் சஞ்சாரம் பண்றது வெண்ணாறு, வெட்டாறு, அரசலாறு, என்னெல்லாமோ பொன்னாறு, பல பேர்கள்ல சஞ்சாரம் ஆற. ஒவ்வொரு இடத்துல வரும்போது ஒவ்வொரு பேர்ல நடுப்புற பிரான்ச்சஸ் வருது. இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் அந்த ஜலம் டைவர்ட் ஆகி பூம்புகார்ல போய் கடல்ல கலக்கிற காலத்துல பார்த்தா ஒரு குட்டி ஓட மாதிரி ஓடுறது. ஏன் அங்க அவ்வளவு பெருசா இருந்தாலேன்னா நீ கிளைய வெட்ட அதனுடைய பலம் குறைஞ்சிடுது. அதுபோல நம்மளுடைய பக்தி இருக்க ஒரு மனசா தன்னுடைய பகவான்கிட்ட இருக்கணும், இருந்தாதான் அது புஷ்டியா இருக்கும். அதை குந்தி கேட்கறா, அப்படி வைக்கணும்னு எண்ணம். ஆனா குழந்தை, மனைவி, மக்கள், வீடு, வாசல் எல்லாத்துலயும் வச்சதுனால அது புஷ்டியே இல்லாம இருக்கு. நீ போற போக்குல அதை கட் பண்ணி விட்டுரு. இதுக்கும் அந்த ஜனங்களுக்கும் உண்டான பாசம் இருக்கு, அதை கட் பண்ணி விட்டுட்டேன்னா நேரா 100% உங்ககிட்ட தான் நான் வைப்பேன். ஸ்நேகபாசமிமம் சிந்தி திருடம் பாண்டிஷு விஷ்ணிஷு துவயிமே விஷய அனன்ய விஷயா மதிஹி. என் மனசுக்கு ஒண்ணுதான் தெரியணும், என்னன்னா உன்னுடைய சரணாரவிந்தம் மட்டுமே தெரியும். தொய்யுமே அனன்ய விஷயம், வேற விஷயம் தெரியவே கூடாது. மதுபதே ஆசகிருத்து ரதிமுத்வகதா தத்தா கங்கேவோ கமுதன்வதி. அது எப்படி இருக்கணும்னா நேற்றைய தினம் சொன்னது போல கங்கா பிரவாகத்தை போல இருக்கணும். இந்த பக்தி இடைவிடாது இருக்கணும், தொடர்ச்சியா இருக்கணும், பலமா இருக்கணும், யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதபடிக்கு புஷ்டியா இருக்கணும். இதை எனக்கு நீ பரணா கொடுன்னு பிரார்த்தனை பண்ண. சுவாமி என்ன பண்ணார், அதை தரேன்னு சொல்லல, தரலன்னு சொல்லல. சிரிச்சந்தே மந்தம் ஜகா சவை குண்டஹா மோகயன் இவ மாயையா. ஏமாத்தி விட்டு சிரிச்சுட்டு போயிட்டே இருந்துட்டார். நான் தந்தேன்னு சொல்ல, தரலேன்னு சொல்ல. இந்த குந்தி ஸ்துதியில என்ன பிரயோஜனம்னா பகவான் அங்க தங்கினான். அந்த ஊருக்கு கிளம்பிண்டே இருந்த பகவான் அங்க தங்கினார். இப்படி ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கார். தர்மபுத்திர அவருக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அவரை சிம்மாசனத்துல உட்காத்தி வச்சாச்சு. அவருக்கு ஒரு மனசுல ஒரு கிளேஷம் என்னன்னா, நான் இவ்வளோ கஷ்டப்படுறது எதற்காகனா இந்த ராஜ்யத்துக்கு. இந்த ராஜ்யம் அமைச்சு நான் மேல உட்கார்ந்துட்டு இருக்கேன். எது மேல நான் உட்கார்ந்தது போல இருக்குன்னா 40 லட்சம் ஜனங்களை கொண்டு அவளுடைய ஜீவன் போயிடுத்து, அந்த பாபம் எல்லாம் இருக்கே, அது மேல ஒரு சிம்மாசனத்தை போட்டு உட்கார்ந்தது போல எனக்கு ஒரு எண்ணம். உன்ன சுவாமி சொன்னார், க்ஷத்ரியாளுக்கு யுத்தம், அதுல மரணம் சம்பவிக்கிறதுங்கிறது சகஜம்தானே, இதை நீ பெருசா எடுத்துக்க வேண்டாம். என்னதான் நீங்க சொன்னாலும் எனக்கு இதுல இஷ்டம் இல்லை, பயமா இருக்கு, பாபத்து மேல நம்ம இருக்கோமோன்னு. அப்படி ஒரு எண்ணம் இருக்கு. இந்த பாபம் பெருசா தன் தலைக்கு மேல இருக்கிறது போல ஒரு எண்ணம்.
தலைக்கு மேலே இருக்கு. என்னைக்கு வேணுமோ என்னுடைய தலையில அது விழும். பேர்பட்ட மகத்தான பாபம் ஒன்று காத்துன்னு இருக்கு. எனக்கு பயமா இருக்கு. அது மேலதான் சிம்மாசனம் அமைச்சு உட்கார்ந்தது போல ஒரு எண்ணம் இருக்கு. இது எப்படி போக்கிக்கிறதுனே தெரியலையே. உடனே சுவாமி சொன்னார், இது க்ஷத்ரியாளுக்கு இது தர்மம் தானன்னார். என்ன சொல்லி பார்த்தாலும் அவர் கேட்கல. ஏன்னா இந்த கணவனை இழந்து எத்தனை பத்னி துடிச்சுட்டு இருக்கா, குழந்தைகள் அப்பா இல்லாம இருக்கு. என்ன பண்றதுன்னு கேட்டார். உடனே சுவாமி சொன்னார், யதா பங்கேன பங்காம்பஹா. உடனே சுவாமி சொல்றார், ஒரு அஸ்வமேத யாகம் பண்ணா எல்லா பாபமும் போயிடும். தரதி தரதி பிரம்ம ஹத்யாம் யோஸ்வமேதே நயஜதே. அஸ்வமேத யகம் பண்ணா சர்வ பாபம் போயிடும்னு இருக்கு வேதம் சொல்றது. அது பண்ணினா என்னென்ன, நான் ஒரு பாபத்தை கண்டு அஞ்சுன்னு இருக்கேன், நீ இன்னொரு காரியம் பண்ண சொல்றீ, எனக்கு இதற்கு விமோசனம் தெரியணும்னார். உடனே சுவாமி சொன்னார், யதா பங்கேன பங்காம்பா சுரையாவா சுராகிருதம். சேத்த மேலே பூசின்னு இருக்கேங்கிறேன், சேத்துல குதிச்சா சரியா போயிடும்னா நீ சொல்றது அது போலதான் இருக்கு. வேற ஏதாவது உபாயம் உண்டான்னா, அப்படி உனக்கு தர்மத்துல ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா தர்மசூரியனான பீஷ்மாச்சாரியால் அங்க குருக்ஷேத்திர யுத்தத்துல படுத்துன்னு இருக்கார். யுத்த கடத்துல அவரை போய் பார்த்தா இதுக்கு விடை தெரியும், வா கிளம்பலான்னார். உடனே சுவாமி தர்மபுத்திராதிகள் எல்லாரும் கிளம்பிட்டு அந்த பீஷ்மரை பார்க்க போறா. அங்க போய் பார்த்தா 18 அக்ஷோகினி எல்லாரும் யுத்தத்துல காலமாயிருக்கா. 40 லட்சம் பேரு. யுத்தம் நடந்த இடம் எப்படி இருக்கும், கழுகு வந்து அந்த மாம்சங்களை சாப்பிட்டு இருக்குன்னு நினைச்சுட்டு இருந்தா போய் பார்த்தா அங்க ஒரு ஊசி குத்த கூட இடம். யாரெல்லாம்னா எல்லா ரிஷிகளும் வந்து காத்துன்னு இருக்கா. எதனால காத்துன்னு இருக்கான்னா, பீஷ்மருடைய அந்திம காலம் வர போறது, பகவான் வந்து காட்சி கொடுக்க போறார், அவர் ஸ்தோத்திரம் பண்ண போறார். இதெல்லாம் இந்த பீஷ்மர் வந்து பகவானோட ஐக்கியமாக போறார். அதை பார்க்கணுங்கிறதுக்காகவே லட்சக்கணக்கான ரிஷிகள் வந்து காத்துன்னு இருக்கா. தத்ர பிரம்ம ரிஷயஸ் சர்வே தேவ ரிஷயஸ்ச தஸ்யம் சப்தமா ராஜ ரிஷயஸ்ச தத்ராசன் திருஷ்டும் பரத புங்கவம். இந்த சாயுஜ்யத்தை பார்க்கறதுக்காக காத்துன்னு இருக்கா. யார் வந்தான்னு லிஸ்ட் கொடுக்குறார். எல்லா ரிஷிகளும் வந்து காத்துன்னு இருக்கா. பிருகதஸ்வோ பர்வதோ நாரதோ தௌம்யா பகவான் பாதராயணः பிருகதஸ்வோ பரத்வாஜः சசிஷ்யோ ரேணுகாசுதः வசிஷ்டः இந்திரப்பிரமதः ஸ்திரிதः கிருத்சமதோசிதः கக்ஷீவான் கௌதமோத்ரிஸ்ச கௌஷிகோத சுதர்சனः அன்யே ச முனயோ பிரம்மண் பிரம்மராதாதயோ மலாः. யார் யாரெல்லாம் வந்திருக்கான்னா பெரிய லிஸ்ட் கொடுக்கிறார். நாலதர் தௌமியர் முதலிய எல்லா ரிஷிகளும் வந்திருக்கா. ஆச்சரியம் என்னன்னா, இந்த கதையை உபதேசம் பண்ண நாரதர் வந்து காத்துட்டு இருக்கார். அதை விட ஆச்சரியம் வியாசர் வந்திருக்கார். அதை விட ஆச்சரியம் பிரம்மராதாதயோமலான் சுகாச்சாரியால் வந்து காத்துட்டு. எல்லாரும் வந்து அந்த இடத்துல காத்துட்டு இருக்கா. சுவாமி இவாளை அழிச்சுன்னு வந்து தர்மம்ங்கிறது ஒரு வியாஜம்தான், ஒரு பொருட்டு பகவானுக்கு இவருக்கு சாயுஜ்யம் கொடுக்கணும், அந்த காரணத்தை வச்சுன்னு வந்திருக்கார். உடனே கிருஷ்ணனை பார்த்தோன்னு அவருக்கு மனசு பறக்கிறது. சரதல்பத்தில் படுத்துட்டு இருக்கார். தர்மபுத்திரருக்கு ஒரே சஞ்சலம். ஏன்னா எப்படி நம்மளே அடிச்சு போட்டுட்டு நம்மளே போய் பார்த்தான்னா எப்படி இருக்கும், தர்மத்துல சந்தேகம் இருக்குன்னு கேட்கறது. சுவாமி சொன்னார், அவ மகான்களுடைய பெருமையில அந்த அங்க வந்து பாரு தெரியும். உடனே பீஷ்மரை எட்டி போய்வா சங்கோச்சப்பட்டுட்டே வந்து பார்க்கறா. அவர் சொல்றார், யுத்தாத் அந்யத்ரமே வத்சாகா. யுத்தத்திலும் போதுதான் நம்ம எதிரிகள். யுத்தம் முடிஞ்சிருத்து வில்லியும் அம்பியும் கீழே வச்சா நான் தாத்தா நீங்கள்லாம் பேரண்டு பக்கத்துல வாங்கன்னு சொல்ல. யுஷ்மத் கிருதே பகூன் கிளேஷான்னு பிராப்தா தோகவதிமு. உங்களுக்கு எப்படி கஷ்டம் வந்ததுன்னு தெரியல. உங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. ரொம்ப வருஷமா உங்களை வச்சுட்டு ஆளாக்கிறதுக்கு அவ அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கா. நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கா. குந்தி சிறு வயசுலயே உங்களை வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா. உங்களுக்கு எப்படி இந்த கஷ்டம் வந்ததுன்னே எனக்கு புரியல. ஏன்னா எல்லாம் இருந்து ஒருத்தர் கஷ்டம் வருமானா வராது. ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வரும். எப்படி வரும்னா, அஸ்திர சஸ்திரத்தினுடைய பலம் இல்லாட்டி வரும். ஒரு குடும்பத்துக்கு, உங்க குடும்பத்துக்கு அஸ்திரசஸ்திரத்துடைய பலம் இல்லையோன்னா, எத்திர தர்மசுத்தோரா, தர்மத்தினுடைய பலம் இல்லைன்னா வரும். தர்மபுத்திரரே தர்மபுத்திரராக தர்மமே அவதாரம் பண்ணிடு. அப்ப தர்மத்தினுடைய பலம் உங்க குடும்பத்துக்கு பரிபூர்ணமா இருக்கு. அஸ்திரசஸ்திரம்னா கதாபாணிகி இருக்கோ, மனுஷ பலம் இல்லைன்னா வரும். 1000 10,000 யானைக்கு சமமான பீமன் இருக்கான் அவங்க குடும்பத்துல. மனுஷனுடைய பலமும் இருக்கு. அஸ்திரசஸ்திரங்கள்னா கிருஷ்ணோஸ்திரி காண்டிவம் சாபம்,
பரமேஸ்வரன்ட்ட கேட்டு வாங்கிட்டு வரல அந்த பாசுபதாஸ்திரத்தை அர்ஜுனன், சண்டை போட்டு வாங்கிட்டு வந்திருக்கான். அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி. சுகிருத் கிருஷ்ணஹா தத்தோ விபத்து. இதெல்லாம் இருந்து தெய்வ பலம் இல்லைன்னா மொத்தத்துக்கு சூன்யமா போயிடும். அப்படியோன்னா மூட்டை மூட்டையா எள்ள தின்னுட்டு உங்க கூடயே குதிரை குளிப்பாட்டின்னு உங்களுக்கு படுக்க தட்டி போட்டுன்னு இங்கேயே இருக்கான் கிருஷ்ணன். கிருஷ்ணனும் இருக்கான். அப்புறம் எப்படி உங்களுக்கு இந்த கஷ்டம்லாம் வருதுன்னா எனக்கு அது மட்டும்தான் புரியல. ஒன்று புரியுறது. என்ன புரியுறதுன்னா சர்வம் காலகிருதம் மன்யே. காலம்தான் இது எல்லாத்தையும் தீர்மானம் பண்றது. அவாவா தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். பகவான் பக்கத்தில் இருந்ததுனால இதெல்லாம் நடக்காதுன்னு அர்த்தம் இல்லை. அவனுடைய அனுகிரகம் வேணும். எல்லாம் காலகிருதம், சர்வம் காலகிருதம் மன்யே சொல்லிவிட்டு அஸ்யானுபாவம் பகவான் வேதகுக்கியதமம் சிவா தேவர்ஷிகி நாரத சாட்சாத். உங்க பக்கத்திலே இருக்கான், இவன் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியலையான்னார். உடனே அவர் சொல்றாரு, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா பார்த்திருக்கேன், இவர் யாரா பக்கத்தில் இருக்கிறது யாருன்னு தெரியுமான்னு கேட்கிறாரு பீஷ்மாச்சாரியால். உடனே இந்த அர்ஜுனன் தர்மபுத்திராதிகளா என்னுடைய மாமா பிள்ளையாச்சே கிருஷ்ணன்னா, இவன் யாருன்னு உங்களுக்கு அருமை தெரியாம நீங்க இருக்கே, இவன் யாருன்னு யார்கிட்ட கேட்கணும்னா பரமேஸ்வரன்ட்ட போய் கேளு. அஸ்யானுபாவோ பகவான் வேதகுக்கிய தமம் சிவா. பரமேஸ்வரனை பார்த்து கேளு. தேவரிஷி நாரதரை போய் கேளு. கபிலரை போய் கேளு. அவளுக்கு தான் இவருடைய அருமை புரியும். உங்க பக்கத்துல இருந்துட்டு ஏமாத்தின்னு இருக்கா மாமா புள்ள அத்தை புள்ளன்னு சொல்லிட்டு, இவன் நானா சாட்சாத் பகவான்பா. உடனே பார்த்தா நீங்க தர்மம் சொல்லணும், இது போல சந்தேகம் இருக்குன்னார். உடனே பீஷ்மாச்சாரியால் சொல்றார், நானே தங்கு மூச்சு வாங்கிட்டு இருக்கேன், என்ன போய் தர்மம் சொல்லுங்கிறேன்னு. நான் எப்படி தர்மம் சொல்றதுன்னா, சுவாமி சொல்லிட்டார், நீங்க மறைஞ்சா தர்மம் சொல்றதுக்கு ஆசாமி கிடையாது, அதனால் நீங்க இவாளுக்கு சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும்னு சொல்ல. அவர் சொன்னால், நான் என் பலத்துல இந்த தர்மத்தை சொல்ல போறதுல உன்னுடைய பலத்துல வேணா சொல்லு. என்ன பண்ணணும், நான் அதுக்கு என்ன பண்ணணும்னார், நீ எனக்கு முன்னாடி வந்து நிற்கணும். இதோ நின்றுக்கு என்ன இப்படி நிற்க கூடாது. சதுர்புஜஹா கதாப்ஜ சக்ரஹா, முன்னாடி வந்து வைகுண்ட ரூபத்தோட எனக்கு காட்சி அடிக்கும். காட்சி கொடுத்தேன்னா உன்னுடைய பலத்துல நான் இந்த தர்மத்தெல்லாம் சொல்லுவேன். சதேவ தேவா பகவான் பிரதீக்ஷதாம் கலேவரம் யாவதிதம் ஹினோம்யஹம் பிரசன்னஹா சாருணலோச்சனோல்லசத் முகாம்புஜோ தியானபத சதுர்புஜா. சதுர்புஜனாக வந்து நின்னேன்னா நான் உன்னுடைய பலத்துல இந்த தர்மத்தை சொல்லுவேன்னு சொன்னது ஆச்சரியம் இல்லை. பகவானும் சதுர்புஜனாக அவருக்கு முன்னாடி வந்து நிற்கிறார். பீஷ்மாச்சாரியால் ஒரு 16 வயசு யுவாவை போல எந்த நின்றுட்டு தர்மத்தை சொல்ல ஆரம்பிச்சுட்டார். என்னென்ன சொன்னார்னா, ராஜ தர்மானு, மோக்ஷ தர்மானு, ஸ்திரீ தர்மானு, பகவத் தர்மானு, பலவிதமான தர்மங்களை பர்வாவா ஜனங்களுக்கு வழங்கினார். எந்த பலம்னா எல்லாம் பகவான் நிற்கிற பலத்துல. அவனுடைய சிரிச்ச முகத்தை பார்த்துட்டே இத்தனை தர்மத்தையும் சொன்னார். சிவசகஸ்திரநாமம், விஷ்ணு சகஸ்திரநாமம் முதலிய எல்லாத்தையும் பண்ணி முடிச்சார். முடிச்சுட்டு எல்லாரையும் விளங்கிக்கோங்கன்னார். நான் மேலே என்னுடைய ஜீவனை விட போறேன், நான் பகவானை பார்த்து செத்த ஸ்தோத்திரம் பண்ணு. தர்மத்தையும் சொல்லியாச்சு, ஸ்தோத்திரங்களையும் பண்ணியாச்சு, நான் அவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ண போறேன். உடனே பார்த்தார், அந்த சரதல்பத்தில் இருந்தபடியே ஸ்தோத்திரம் பண்றார். இதிமதி ரூபகல்பிதா வித்ருஷ்ணா பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி ஸ்வசுகமுபகதே கொச்சித் விஹர்த்தும் பிரகிருதிமுபேயுஷி யத்பவ பிரவாகா திரிபுவன கமனம் தமாலவர்ணம் ரவிகர கௌரவராம்பரம் ததானே வபுரலககுலாவிருதானநாப்ஜம் விஜய சகேர திரஸ்து மேனவத்யா. நேரானுக்கிற அந்த பகவானை பார்த்து சொல்றார், இதி மதிஹி உபகல்பிதா வித்ருஷ்ணா. என் மனசை உங்ககிட்ட கொடுக்குறேன். எப்பேற்பட்ட மனசுன்னா அடங்காத மனசு. எல்லாருக்கும் என்னென்ன எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் இன்னொரு 100 வருஷம் ஆட் பண்ணி வாழ முடியாதாங்கிற எண்ணம் தான் இருக்கும். அப்படி ஒரு அடங்காத மனசு எனக்கு அது போலதான். அடங்காத மனசு. என்ன அடங்காத மனசுன்னா, இப்போ ஒன்னை பார்த்தோன்னே எனக்கு வாழணுங்கிற எண்ணம் வருது. பகவானை பார்த்தா ஏதாவது ஒன்று சமர்ப்பணம் பண்ணணும். ரித்தஹஸ்தேன நோபேயாது ராஜானம் தெய்வதம் குரு. சில இடத்துக்கு வெறுங்கையை வீசுன்னு நம்ம போகக்கூடாது. எந்தெந்த இடத்துக்குன்னா, ரித்தஹஸ்தேன நோபேயாது ராஜானம், ராஜாங்கத்துக்கு போற இடத்துல
தெய்வதம் குரும். கோவிலுக்கு போனால் ஒரு முட்டை திரியோ எண்ணெயோ எடுத்துட்டு போகணும். ஒரு குழந்தை இருக்கிறதுக்கு வெறுங்கையை வீசிட்டு போகக்கூடாது. குருவை பார்க்க போகும்போது 2 பழமாவது சமர்ப்பணம் பண்ணணும். சில இடத்துக்கு ஒன்றும் எடுத்துட்டு வராமல் போகக்கூடாதுன்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. இப்போ நீ இருக்க சில இடத்துல எப்படி இருக்குன்னா வஸ்து இருக்காது, கொடுக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். பகவான் இருக்க மாட்டான். சில இடத்துல எப்படி இருக்குன்னா வஸ்து இருக்கும், பகவான் பிரத்யட்சமா இருக்க மாட்டான், மனசும் இருக்காது. சில இடத்துல வஸ்து இருக்கும், கொடுக்கறதுக்கும் ஆசாமி இருக்க மாட்டா, பகவானும் இருக்க மாட்டான். 3 விதமான தரப்பு இருக்கு. ஆனா இங்க எப்படின்னா கொடுக்கறங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு, வாங்கிக்கிறதுக்கோ நீயும் பிரத்யட்சமா இருக்க, ஆனா வஸ்து தான் இல்லை. உடனே பார்த்தார், நான் உனக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு நீ இருக்கேன், ஆனா வஸ்து இல்லை. ஆனா நான் உன்னை இப்ப சமர்ப்பணம் பண்ண போறேன். எதை பண்ண போறேன்னா என் மனசை, அடங்காத மனசை நான் சமர்ப்பணம் பண்ண போறேன். எப்படி அடங்காத மனசுன்னா, இது வரைக்கும் எனக்கு ஆசையே இல்லை, வாழணுங்கிற ஆசை இல்லை. ஆனா உன்னை சதுர்புஜனா எப்ப பார்த்தேனோ எனக்கு இன்னும் கொஞ்சம் வாழணும் போல இருக்கு. அடங்காத மனசு அவித்ருஷ்ணா, அந்த மனசை உங்ககிட்ட சமர்ப்பணம் பண்ண. கொடுக்கணுங்கிற எண்ணமுடைய ஒரு மனசு இருக்கே, அந்த மனசை உங்ககிட்ட சமர்ப்பணம். அடங்கின மனசுன்னு ஒரு அர்த்தம் உண்டு. என்ன அடங்கின மனசுன்னா, நம்மளுக்கு எனக்கு பின்னாடி நான் காலம் ஆயிட்டேன்னா எனக்கு யாரு கர்மாக்கள் பண்ண போறா, எனக்கு குழந்தையா ஒருத்தரும் கிடையாது, பிரம்மச்சாரி நான். அப்படி அந்த மனசை எனக்கு யாரும் எதுவும் பண்ண போறதில்ல, அதனாலேயே எனக்கு முன்னாடியே மனசு அடங்கி போயிடுது. அந்த மனசை உங்ககிட்ட ஒப்படைச்சேன். இப்ப அடங்காத மனசு உன்னை பார்த்த பரம், 2 விதமான மனசையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். இப்போ உன்னை பார்த்தா எனக்கு ஆசையா இருக்கு, இன்னொரு 100 வருஷம் வாழணும் போல், அந்த மனசை உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறேன். வஸ்து விஷயம் இல்லை, நீ வஸ்துவை தான் எடுத்துக்க மாட்டியே. நீ என்ன எடுத்துப்ப, பாவக்ராகி ஜனார்தனா. நிவேதனம் பண்ணா அந்த நிவேதனத்தை எடுத்துக்கல, நிவேதனம் பண்ணணுங்கிற பாவத்தை தான் நீ எடுத்துக்கிற. அதனால அந்த மனசை தான் நீ உங்ககிட்ட ஒப்படைக்கணும். அந்த மனசை நான் உனக்கு சமர்ப்பணம் பண்றேன், அதை நீ எடுத்துக்கணும். பகவதி சாத்வத புங்கவே விபூம்னி சொசுகம் உபகதே கொச்சித் விகர்த்தும். யாருக்கிட்ட இந்த மனசை நான் சமர்ப்பணம் பண்றேன்னா, கொச்சித் விகர்த்தும் ஸ்வசுகம் உபகதே. ஒரு சமயம் நீ அந்த கோபிகளுக்கு அனுகிரகம் பண்றதுக்காக அந்த பிருந்தாவனத்துல மாயையை கூட்டு வச்சுண்டு நீ அனுகிரகம் பண்ணினியே, அந்த கோபிகளுக்கு அனுகிரகம் பண்ணினே, அந்த ராசக்கிரீடாலோலனான கிருஷ்ணன் கிட்ட என் மனசை வச்சேங்கிற. பார்க்கறதுக்கு பிரம்மச்சாரி கடினமா இருக்கிறது போல இருக்கும், ஆனா மிருதுவான ஒரு பக்தரா அந்த பீஷ்மாச்சாரியா. எது போலன்னா எந்த எந்த கோபிகள்னா பகவான் அப்படி சங்கல்பம் பண்றாரு, இந்த கோபிகள் மட்டுமே வரணும்னு. அந்த வார்த்தையை இங்க சொல்றார், கொச்சித் விகர்த்தும். இவர் இங்க விகர்த்துங்கிறார். அங்க சுகாச்சாரியால் சொல்றார், பகவான் பிதா ராத்ரீஹி சரதோத்புல்ல மல்லிகா வீக்ஷரந்தும் மனச்சக்ரே யோகமாயாம் உபாஸ்ருதா. யோகமாயாம் உபாஸ்ருதாங்கிறார். தனக்கு கீழே இருக்கக்கூடியதான அந்த மாயையை வச்சுட்டு பகவான் லீல பண்ணாங்கிற. அங்க உபாஸ்ருதா, இங்க விகர்த்தும். இங்க விகர்த்துங்கிறார். அந்த மாயை வச்சு நீ ஒரு விளையாட்டு பண்ணியே, ராசக்கிரீடா லோலனாக அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணன்ட்ட என்னுடைய மனசை நான் சமர்ப்பணம் பண்றேன். திரிபுவனகமனம் தமாலவர்ணம். இத்தாப்புல சைன்யத்திலேருந்து பார்த்தா எப்படி இருக்கும்னா, ஒரு சூரிய உதயத்துல அருணோதய காலத்துல சிகப்பான ஒரு நிறம், அதுக்கு நடுப்பரியே மத்தியத்திலேயே ரவிகர கௌரவராம்பரம் ததானே, மின்னல போல இருக்கக்கூடியதான உன்னுடைய திருமேனி. பபுரல ககுலாவிருதானநாப்ஜம். அப்படியே நெத்தியெல்லாம் எப்படி இருக்குன்னா பொட்டு 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 போட்டா அங்கேயும் இங்கேயும் தேரை வச்சுன்னு சுத்தின்னு இருக்கான் பகவான் அந்த யுத்த காலத்துல. அப்படி சுத்திர காலத்துல வேர்வு அப்படியே முத்து முத்தா வேர்த்திருக்கான். எது போல இருக்குன்னா, திருவள்ளிக்கேணி போய் இப்ப இந்த பார்த்த சாரதியை பார்த்தா தெரியும், இதே திருக்கோலம் தான். அந்த சுவாமி முகத்தை பார்த்தா இன்னைக்கு அந்த வடு இருக்கிறது, வடு இருக்கு. அந்த பிரபுவை சொல்றார், அங்கேயும் இங்கேயே அலைஞ்சு முத்து முத்தா வேர்த்திருக்கு. அதற்கு மத்தியத்துல பபுர் அலககுலா, முடி முன்னெத்தி கேசங்கள்லாம் எப்படின்னா சுருள் 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 சுருளா சுருண்டு முகத்தை மறைக்கிறதாம். சுவாமி செத்த குறுக்க ஒரு தடவை தேர் ஓட்டுறதுக்கு கண்ணு தெரியணுமேங்கிறதுக்காக அந்த முடி எடுத்து மேல மேல போட்டுக்கிறாளும். பபுர் அலககுலா விருத்தானநாப்ஜம் விஜய சகே. யாரு நீன்னா அர்ஜுனனுடைய சாரதியா. நீ இந்த அந்த பக்கம் இருக்கிறவாளுக்கெல்லாம் இந்த தரிசனமே கிடையாது. இந்த எதிர்பக்கத்தில் இருக்கிற எங்களுக்கு தான் இந்த சேவை நன்னா ஆச்சு. யாராகன்னா பார்த்த சாரதியாக எங்களுக்கு சேவையாரு. அப்பேற்பட்ட ஒன்னிடத்துல என்னுடைய மனசு ரயிக்கிறதுங்கிற.
ரதிரஸ்து மேனவத்யா. அந்த ரூபத்துல நான் மயங்கினேன். அது மட்டுமா, யுதிதுரகரஜா விதும்ர விஸ்வக் கச்சலுலித ஸ்ரமவாத்யலங்கிருதாஸ்யே. வேவ அப்படி முத்து முத்தா இருக்கு. இதை எய்தாவல பாக்குற எங்களுக்கு சேவை ஆகிறது. மம நிஷித ஷரைர் விபித்யமான கொச்சி விலசத் கவச்சேஸ்து கிருஷ்ணாத்மா. அப்படி பார்த்துட்டே இருக்கிற காலத்துல ஒரு நாள் என்னாச்சுன்னா, 10வது நாள் யுத்தம். இந்த துரியோதனன் ஏதோ ஒன்று சொல்லிவிட்டான் இந்த பீஷ்மாச்சாரியால், நீங்க ஒழுங்கா யுத்தம் பண்ணலன்னு. அந்த கோபத்துல நான் என்ன பண்ணினேன் அன்னைக்கு ஒன்ன, 10வது நாள் யுத்தம் அன்னைக்கு உன் மேல ஒரு பானத்தை போட்டேன் எதிர்த்தரப்புலேருந்து. அந்த பானம் என்ன ஆச்சுன்னா, உன்னுடைய கவச்சத்துல குத்தி உன்னுடைய மார்பை பிளந்து விடுத்து. மம நிஷித ஷரீர் அபித்யமான கொச்சிவில சத் கவச்சேஸ்து கிருஷ்ணாத்மா. அது எதற்காக நான் அந்த கவச்சத்தை பிளந்து வச்சேன்னா, நானும் பிரம்மச்சாரி, எனக்கு யாரும் சந்ததிகள் கிடையாது. நான் போனா ஸ்ராத்தமா இல்ல தர்ப்பணமா ஒன்றும் கிடையாது. நான் கதி இல்லாம இருக்க போறேன். நான் பிற்காலத்துல எனக்கு எதுவும் நல்லதா நடக்கணும், நான் சத்கதியை அடையணுங்கிறதுக்காக பிரம்மச்சாரிங்கிறதுனால நான் முன்னையே உங்ககிட்ட ஒரு வழியை ஏற்படுத்தி வச்சுட்டேன். அந்த கவச்சத்தை நான் எதுக்கு அடிச்சேன்னா, என்னைக்கோ ஒரு நாள் போவேனே, அன்னைக்கு நான் உங்ககிட்ட வந்து லயமாகணுங்கிற எண்ணம் எனக்கு இருக்கு. அதனாலதான் நான் உன்னை அடிச்சேன்னார். கவச்சேஸ்து கிருஷ்ணாத்மா சபதி சகிவச்சோ நிஷம்ய மத்யே நிஜபலயோர் பலயோரதம் நிவேஷ்யா ஸ்திதவதி பர சைனிகாயுரக்ஷ்ணா கிருதவதி பார்த்த சகேர திர்மமாஸ்து. ஒரு தேரோற்ற சாரதி என்னென்ன காரியம் பண்ணணுமோ அத்தனையும் நீ பண்ணிருக்க. யாருக்காகன்னா, அந்த அர்ஜுனனின் பொருட்டு எல்லாத்தையும் நீ பண்ற. என்ன பண்ணுவாராம் பகவான்னா, சபதி சகிவச்சா, ஹே கிருஷ்ணா தேரை அங்க ஓட்டு, ஹே கிருஷ்ணா தேரை இங்க ஓட்டு, அவனுக்கு முன்னாடி போய் நிறுத்து, வேகமா ஓட்டு. ஒவ்வொரு கமெண்ட் கொடுக்க 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 பகவான் அதை கேட்டு கேட்டு காரியத்தை பண்ணுவான். சபதி சகிவச்சா நிஷம்ய மத்யே, அப்படி நிறுத்திண்டு நிஜ பலயோர் பலயோரதம் நிவேஷ்யா. அவன் போக சொன்னா போற. போய் ஒரு சாரத்துக்கு என்ன காரியம்னா, எய்தாப்புல நிக்கிறது யாருங்கிறத அந்த மேல இருக்கிற ராஜாவுக்கு சொல்லணும். எய்தாப்புல நிக்கிறது இன்னார், இன்ன பெயர், இன்ன பராக்கிரம் உடையவர்னு உள்ள தேர்தட்டில் இருக்கக்கூடிய அந்த ராஜாவுக்கு எடுத்து சொல்லணும். அதுதான் ஒரு சாரத்தினுடைய உத்தம சாரதிக்கு லட்சணம். நீயும் அந்த உத்தமமான காரியத்தை பார்த்த. லோகம் என்ன நினைச்சுட்டு இருக்கும், அர்ஜுனன் மேல வச்ச வாத்சல்யத்தை, உத்தம சாரதி காரியத்தை நீ பார்த்தன்னு நினைக்கும். உண்மை அது இல்லை. எனக்கு தான் தெரியும் உண்மை என்னன்னு. ஸ்திதவதி பர சைனிகாயுரக்ஷ்ணா. இதாபல நின்று சொல்லும் போது என்ன சொல்றார், அயம் துரோணஹா, அயம் பீஷ்மஹா, அயம் கிருபஹா, அயம் சல்யா. ஒவ்வொருத்தர் பேரை சொல்லி நீ காமிச்சுட்டே வர. காமிக்கிற காலத்துல நீ என்ன பண்றன்னா, ஸ்தித பை சைனிகாயுரக்ஷ்ணா, ஆயுஷ அப்படியே அபகரிச்சுக்க. பேரை சொல்றதா எல்லாரும் நினைச்சுக்கிறா, சாரதி காரியத்தை பாக்குறதா. எய்தாப்பல நிக்கிறவாளுடைய சத்த முழுக்க நீ உறிஞ்சுடுற. அவளுடைய ஆயுச புடுங்கிண்டு பொம்மை போல நிறுத்தியிருக்க. எதற்காகன்னா, இந்த அர்ஜுனனுக்கு ஜெயத்தை வாங்கி தரணுங்கிறதுக்காக அவள்கிட்ட இருக்கிற பலத்தெல்லாம் நீ எடுத்துக்கிட்ட. கிருதவதி பார்த்த சகேர திர்மமாஸ்து. அந்த மூர்த்தி கிட்ட என்னுடைய மனசை நான் கொடுத்தேன்னார். ஸ்வனிகம் அமபஹாய மத் பிரதிஜ்ஞாம். 10வது நாள் யுத்தம். இந்த துரியோதனன் வந்து சொன்னா, நீங்க கபடமா யுத்தம் பண்றீங்க, அவளுக்கும் தாத்தா இவனுக்கும் தாத்தா, நீங்க ரொம்ப கபடமா யுத்தம் பண்றீங்க. ஏன் கபடமா யுத்தம் பண்றீங்கன்னா, அந்த பக்கம் ஒரு தலை கூட கீழே விழலவே இல்லை, மடியவே இல்லை யாருமே. நன்னா யுத்தம் பண்ணேன்னா அந்த பக்கம் இழப்பு நிறைய இருக்கணும்னா. உடனே அவர் சொன்னார், இந்த பக்கம் இழப்பு இல்லாம உன்னை காப்பாத்திட்டு இவ்வளவு நாள் இருக்கேனேடா, அதை முதல்ல தெரிஞ்சுக்கூடா. பகவான் இருக்க அந்த பக்கம், அவன்கிட்ட உன்னை இத்தனை நாள் காப்பாத்திருக்கேன், அது தெரியலையே அவனுக்கு பெருசா. அதுக்கு நன்றி சொல்லாதபடிக்கு நான் ஒழுங்கா பண்ணலங்கிறியே. உடனே துரியோதனன் சொன்னா, என்னதான் இருந்தாலும் நீ கபட்டமா தான் யுத்தம் பண்றீங்க, அவளுக்கு அவ பட்சம் தான் இருக்கேன்னா. உடனே ஒரு பிரதிஜை பண்ணார். எந்த பிரபு இந்த மகாபாரத யுத்த காலத்துல சக்கராயுதாதி ஆயுதங்கள் எடுக்கிறது இல்லைன்னு ஒரு பிரதிஜை பண்ணியிருக்கானோ, அந்த பகவானை இன்னைக்கு நான் ஆயுதம் எடுக்க வைப்பேன் அப்படின்னு ஒரு சபதம் பண்ணிட்டு கிளம்பினார் கூடாரத்துல இருந்து. சொன்னது ஆச்சரியம் இல்லை. போய் அந்த யுத்த காலத்துல அபாரமான யுத்தம், காலாக்னி ருத்ரனை போல பிரகாசிக்கிறார் இந்த பீஷ்மாச்சாரியால். பிரதிபானம் போட முடியாம எதிர்த்தரப்பு ஜனங்கள்லாம் தவிச்சு போறா, எதுவுமே பண்ண முடியல.
சுவாமியினுடைய கவச்சத்தை பிளந்துண்டு ஒரு பானம் குத்தி விடுத்து. சுவாமி பார்த்தார், தன்னுடைய மார்பிலேயே ஒரு கவச்சம் குத்தி விடுது. அப்ப அந்த அர்ஜுனனுடைய கதி என்னன்னு திரும்பி பார்ப்போம்னு பார்த்தா முள்ளம்பன்றிய போல நிற்க வச்சிருக்காராம். பானத்தை போட்டு அடிக்கி 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 அவன் முகமே தெரியல, அப்படி கொண்டு வந்து நிறுத்தியிருக்கார். என்னன்னா அப்படி ஒரு கோபமா பிரகாசிக்கிறார். சுவாமிக்கு கண்ணு ஜலம் வந்துடுது. ஏன்னா பக்தனுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுது, தன்னுடைய சகாக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடுது. இதை பண்ணது யாருன்னு பார்த்தா பீஷ்மாச்சாரியால்னு தெரிஞ்சிடுது. உடனே சுவாமி எந்த பிரபு சக்கராயுதத்தை எடுக்கிறன்னு பிரதிஜை பண்ணாரோ அந்த பிரபு அந்த சக்கராயுதத்தை தேர்தட்டில் தான் வச்சிருக்காரு. பட்டுன்னு சக்கராயுதத்தை எடுத்துட்டார், தன்னுடைய பிரதிஜையை விட்டார், விறுவிறுவிறுவிறுன்னு ஓடுறார். எதுக்குன்னா அந்த பீஷ்மரனா இன்னைக்கு வதம் பண்ணியே தீரும். அந்த பக்கம் இருக்கிறவாள்லாம் சொல்றா, ஹதோ பீஷ்மஹா ஹதோ பீஷ்மஹா ஹதோ பீஷ்மஹான்னு கத்துறா. இன்னைக்கு பீஷ்மர் போயிட்டார், பகவான் கோபத்தோட சக்கராயுதத்தை எடுத்துட்டு வர. பீஷ்மர் போயிட்டார், பீஷ்மர் போயிட்டார்னு கத்துறா. உடனே பீஷ்மர் சொல்றார், பீஷ்மர் போனான்னு சொல்லாதீங்கோ, பீஷ்மர் சத்கதி அடைய போறான்னு சொல்லுங்க, பகவான் கையால வதத்தை அடைஞ்சு. அதையும் தாண்டிண்டு பகவான் அவர் எடுத்த நெருங்குறார். திருத்த ரத சலனஹா அப்யயா ஜலத்குஹு ஹரிரிவ கந்துமி பங்கதோத்தரியா. தாண்டி வந்து வரார். உடனே தன்னுடைய பீதாம்பரம் அவர் அறியாம அந்த வேகத்துல கீழே விழு. பீதாம்பரம் கீழே விழுறது. அந்த பீதாம்பரத்தையும் தாண்டாராம் பகவான். அவர் அறியாம பீதாம்பரம் நழுவி விழுந்துடுது. நழுவி விழுந்த பீதாம்பரத்தையும் தாண்டினார், மேல ஓடி வந்துட்டே இருக்கு. இதை பீஷ்மாச்சாரியால் சொல்றார், இந்த அவசரத்தை சொல்றார். நான் அங்க சபதம் பண்ணது யாருக்கும் தெரியாது, ஆனா நீ பிரதிஜை பண்ணியிருக்க அஸ்திரம் எடுக்க மாட்டேன்னு. ஆனா நீ எனக்கு எடுத்த, எல்லாரும் நினைச்சுட்டு இருப்பா அர்ஜுனனுக்காக எடுத்தன்னு. உண்மை அது கிடையாது, எனக்காக தான் நீ எடுத்தப்பா. இப்படி ஒரு பக்தன் பிரதிஜை பண்ணிவிட்டான், அவன் வாக்க சத்தியம் பண்ணணுங்கிறதுக்காக நீ உன்னுடைய பிரதிஜை, என்னுடைய பிரதிஜையை விட்டாலும் விடுவேன், என்னுடைய பக்தனுடைய சபதத்தை நிறைவேற்றுவேன், நீ எனக்கு அஸ்திரம் எடுத்த. அதை நான் சும்மா சொல்லல, வஸ்திரத்தை போட்டு தாண்டி காட்டி சொல்றேங்கிறது போல. கிராமத்துல என்ன பழக்கம்னா, சத்தியமானா கையில் அடிச்சு சத்தியம் பண்ணுவோம், அதற்கு மேல சத்தியமானா சூடத்தை ஏற்றி ஒரு பிரகாரத்துல பண்ணுவோம், அதற்கு மேல சத்தியமானா வஸ்திரத்தை கீழே விரிச்சு அதை தாண்டுவோம். அப்படி பண்ணிட்டா என்ன தீர்மானமா அதை செய்ய மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை. நீ ஒரு சத்தியத்தை மீறின, எதை எப்படி மீறினா, என்னுடைய பக்தனுக்காக நான் எந்த கட்டம் வேணா போவேன், அதற்கு எது பிரமாணம்னா அதை நான் உங்களுக்கு சொன்னாத நீங்க நம்ப மாட்டேன், அது சத்தியம்ங்கிறதுக்கு எதிரானா துண்டை போட்டு தாண்டி காமிச்சு நான் அதை சொல்றேங்கிற எந்த பக்தன்னா அது நான் தான் அந்த பக்தன், எனக்காக தான் இந்த லீலை பண்ண. எல்லாரும் நினைச்சுட்டு இருப்பா அர்ஜுனன் மேல அந்த அஸ்திரம் விழுந்துருது, அதனாலதான் நீ வந்து இதெல்லாம் பண்ணினன்னு. உண்மை அது கிடையாது, எனக்காக தான் நீ பண்ண. ஹரிரிவஹந்துமி பங்கதோத்தரியா. உடனே அந்த அர்ஜுனன் வந்தான், காலை பிடிச்சான். சுவாமி அதையும் தாண்டி போனார், அர்ஜுனன் காலை பிடிச்சான். எங்க போறேன்னா பீஷ்மரை வதம் பண்ண போறேன்னா. பீஷ்மரையும் வதம் பண்ணக்கூடாது, அவர் என் தாத்தா, எங்களுக்குள்ள 1000 இருக்கும் வான்னு அழைச்சுன்னு போயிட்டான். இது அன்னைக்கு யுத்த காலத்தில் நடந்தது. அதை ஸ்மரிக்கிறார் பீஷ்மாச்சாரியால். இப்படி பலதரப்பட்ட ஸ்தோத்திரங்களை பண்ணிண்டே வர பீஷ்மாச்சாரியால் லலித கதி விலாசவல் குகாச பிரணய நிரீக்ஷண கல்பிதோருமானாஹ கிருதமனு கிருதவத்யாஹ உன்மதாந்தாஹ பிரகிருதி மகன் கில யஸ்ய கோபவத்வஹ. எத்தனையோ மார்க்கங்கள் இருந்தாலும் ஒன்னு அடையறதுக்கு சுலபமான மார்க்கம் நான் எதை நடக்கிறேன்னா, கோபிகள் ஒரு வழியை காமிச்சு கொடுத்துருக்காளே அந்த வழிதான். எந்த வழின்னா, அவ எப்படி பகவான் அடைஞ்சான்னா, பகவான் விட்டுட்டு போயிட்டான், பகவானை நினைச்சே பகவானை போய் அடையிறா. தன் மனஸ்காஹ ததாலாபாஹ தத்விசேஷ்டாஹ ததாத்மிகாஹ தாதாத்மிய பாவம் ததாத்மிகாஹ தத்குணானேவ காயந்தியஹ நாத்மாகாராணி சஸ்மருகோ. ஒருத்தி என்ன பண்றா, திடீர்னு என்ன பண்றா, மேலாக்க தூக்கிண்டு விரல்ல போட்டு நிற்கிறா. என்னடி திடீர்னு மேலாக்க கையில போட்டு நிற்கிறே, யார் என்னடின்னா, நான் தான் கிருஷ்ணன், மேல இருக்கிற அந்த வஸ்திரம் தான் கோவர்தனம்ங்கிறான். இன்னொருத்தி என்ன பண்ணா, கிருஷ்ணன் பிரிஞ்சு போயிட்டான். அந்த சமயத்துல இந்த கோபிகள்லாம் மனசுல இப்படி அபிநயம் பண்றா. இன்னொருத்தி என்ன பண்றான், ஓங்கி வந்து ஒரு குத்த விடுறான். ஏண்டி என்ன சும்மா குத்தின, நான் தான் கிருஷ்ணன், நீ தான் சகடாசுரன்கிறான். உடனே இன்னொருத்தி அங்கேன்னு வந்தா மார்பிளையே குத்தினா. ஒருத்தி உதைக்கிறா, ஒருத்தி குத்தரா, சகடாசுரன்கிறா, ஒருத்தி பூத்தனங்கிறா.
இன்னொருத்தி வந்து அடிக்கிறா, அவ தேனுகாசுரனை நான் வதம் பண்றேங்கிறா. இன்னொருத்தி கையை பிடிச்சுட்டு தட்டாமால சுத்துறா. என்னன்னா, நான் தான் கிருஷ்ணன், நீ தான் ராதா, வா ராசலீல பண்ணலாம். ஒருத்தி மேலே ஏறி நின்று கையும் காலையும் காமிச்சுன்னு ஆடிண்டே இருக்க. என்னன்னா, கீழே நிற்கிறது காளிங்கன், நான் தான் கிருஷ்ணன். இது போல கிருஷ்ணன் என்னென்ன பண்ணானோ அது அத்தனையும் பெரட்டி 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 இவாளே பண்ணிட்டு இருக்கா. எதனாலன்னா, பகவான் பிரிஞ்சு போயிட்டான். அவன் பண்ணதெல்லாம் நினைச்சுக்காலாம் தாதாத்மிக பாவத்தினால. என்னாச்சுன்னா, உத்தவர் வரார், சுவாமி சமாதானம் சொல்லி அனுப்புறா. என்ன பிரிஞ்சு கோபிகள் கஷ்டப்படுவா, நீ போய் அப்பா அம்மாவை பார்த்துட்டு அந்த கோபிகளையும் பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்புறார். உத்தவர் வரார். வந்த உத்தவர் கண்ணும் கண்ணீருமா அழுதுண்டே போறார். என்னன்னா, கோபிகள்ல போற ஒரு பக்தி யாராலையும் பண்ண முடியாது. எத்தனையோ கிரந்தம் எப்பேற்பட்ட பக்தி மார்க்கமா இருந்தாலும் கோபிகளோட பக்தின்னா அது யதா விரஜவல்லபீனாங்கிறார். அவளை போல பக்தி பண்ணுவா இனி பிறந்ததும் கிடையாது, பிறக்க போறதும் கிடையாது. பக்திங்கிறதுக்கே ஒரு உதாரணம் அந்த கோபிகள் தான். அங்க வந்த உத்தவர் என்ன பண்றார், நீங்க கிருஷ்ணன் மேல அவ்வளோ பக்திங்கிறேள், என்னெல்லாமோ சொல்றேன். நீங்க கிருஷ்ணன் போனப்புறம் என்னமா உங்களுக்கு ஜீவன் தங்கினதுன்னு கேட்டேன். கிருஷ்ணன் போனோன்னு நீங்க பேருக்கணுமா வேண்டாமா, நீங்க ஏன் உயிரோட இருக்கேன்னார். அதுக்கு அந்த கோபிகள் சொல்றா, கிருஷ்ணன் போனோன்னு நாங்களும் போயிருப்போம், ஆனா எங்களால போக முடியல. அவனை நினைச்சு நினைச்சு அழுதுன்னு இருக்கோம். ஏன் நாங்க போலன்னா, இந்த உயிர் எங்களோடதா இருந்தா நாங்க மாச்சிக்கலாம், இந்த உயிரே அவனோடதுன்னா அவனோட உயிரை போக்குற தெம்பு எங்களுக்கு கிடையாது, எங்களுக்கு அந்த அருகதையும் கிடையாது. எப்படி நாங்க ஜீவன் தசையில இருக்கோம்னா அவனை நினைச்சு நினைச்சு அவன் பண்ணதை நினைச்சு நினைச்சுதான் நாங்க உயிர் வாழ்ந்துட்டு இருக்கோம். எங்க ஜென்மாக்கு அது போரும், அதை வச்சுட்டே நாங்க இருந்துப்போம். இந்த இடத்த விட்டு அங்க வரையலான்னு கேட்டாங்க. கிருஷ்ணன் இருக்கிற இடத்துக்கு நான் உங்களை அழைச்சிட்டு போறேங்கிற. எங்கேயும் வரமாட்டேன். ஏன்னா இந்த லீலா ஸ்தலம் இருக்கே, இந்த பிருந்தாவனம் இருக்கே, இதை தாண்டி வெளியில போறதுக்கே இல்லை. அவன் லீல பண்ணாத ஒரு ஸ்தலம் இந்த பிருந்தாவனத்துல கிடையாது. அதை நினைச்சு நினைச்சுட்டு நாங்க இங்கேயே இருந்து ஜீவனை விடுவோமே தவிர பிருந்தாவன எல்லையை தாண்டி நாங்க வரமாட்டோம்ட்டான். பார்த்தார் இந்த உத்தவர். ஏவம் பக்தி நேஸ்ருதான் நக்ஷிதாவான்னர். இதை இனிமே யாரும் கேட்கவும் முடியாது, பண்ணவும் முடியாது. முன்னாடியும் கிடையாது, பின்னாடியும் கிடையாது. நான் பார்த்ததே இல்லை இந்த பக்தி. கடைசியா போகும்போது என்ன பண்ணார்னார், வந்தே நந்தவிரஜ ஸ்திரீனாம் பாதரேனும் அபீக்ஷசா தாசாம் ஹரிகதோத்கீதம் புனாதி புவனத்ரயம். அந்த கோபிகளுக்கு என்னுடைய நமஸ்காரம். வந்தே நந்தவிரஜ ஸ்திரீனா, அவளுக்கு ஒரு நமஸ்காரம். ஏன்னா இந்த பக்தி யாரால பண்ண முடியும், அதனால ஒன்னே ஒண்ணுதான் நமஸ்காரம் சொல்லிட்டு கிளம்பி போயிட்டு. அதை சொல்றார், உன்னை அடையறதுக்கு வேற மார்க்கம் எனக்கு தேவையே இல்லை. கோபிகைகளை போல நீ பண்ணதையே பண்ணினான்னா உன்னை வந்து அடையலாம். அதை நான் யாரை பார்த்து தெரிஞ்சுட்டேன்னா, யதா விரஜவல்லவீனா, அந்த கோபிகளை பார்த்து நான் தெரிஞ்சுட்டேன்ப்பா. கடைசியா கேட்கிறார், முனிஜன நிருபவர்ய சங்குலேந்த சதசி யுதிஷ்டிர ராஜசூயேஷாம் அரிகணமுபபேத ஈக்ஷணீயா மம திருஷிகோச்சரஹா ஏஷ ஆவிராத்மா. பிரபோ, எனக்கு ஒரே ஒரு காட்சி நீ எனக்கு கொடுக்கணும். நீ எனக்கு எப்பொழுதும் அந்த காட்சி மனசுலயே நிற்கிறது. எந்த காட்சின்னா, தர்மபுத்திரர் ராஜசூய யாகம் பண்ற காலத்துல அக்ரபூஜன்னு ஒண்ணு பண்ணணும். அது யாருக்கு பண்ணலான்னு எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கா. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்ல செலவா வேண்டாங்கிறா. ஆனா எல்லாரும் ஏகோபிச்சு பகவானுக்கு தான் இதை பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி பகவானுக்கு திவ்ய ஸ்நானங்கள் பண்ணி வச்சு பட்டு பீதாம்பரங்கள்லாம் உடுத்தி விட்டு சர்வாபரண பூஷிதனாக பகவானுக்கு மயில் பீலிலேருந்து சந்தனாதி தைலங்களை தடவி விட்டு அந்த பகவானை கொண்டு வந்து சிம்மாசனத்துல உட்காத்தி வைக்கிறார். பகவான் அப்படி போஜனங்கள் பண்ணி திவ்ய தாம்பூலம் தரிச்சுண்டு அப்படி சிம்மாசனத்துல பொன் சிரிப்போடு கூட மந்தஹாச முகனாக அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த கோலம் இருக்கே, அந்த முனிகண நிருபவர்ய சங்குலேந்த அந்த அந்த சபையில யார் யார் இருந்தான்னா, ரிஷிகள் இருந்தா, முனிகள் இருந்தா, எல்லாரும் இருந்தா. அவெல்லாம் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவா. ஆனா அந்த ரிஷிகளுடைய மனசு கூட அபகரிக்கப்பட்டது அந்த சமயத்துல. சதசி யுதிஷ்டிர ராஜசூயேஷாம். எனக்கு அந்த நீ சிரிச்சுட்டு ஒரு முக சொடுக்கினான் பகவான் சிரிச்சுட்டு. அந்த தாம்பூல சர்வணம் பண்ணிட்டு ஒரு சிரிப்பிண்டு ஒரு சொடுக்கினியே, அந்த முக பாவம் இருக்கே, உன்ன மந்தாசமான முகம், அது என் கண்ணை விட்டு இன்னைக்கு நீங்களன்னு அப்பேற்பட்டதான ஒரு காட்சி அது. மம திருஷிகோச்சரஹா ஏஷா விராத்மா. அதனால நீ எனக்கு இந்த திருக்கோலத்தை எப்பொழுதும் அனுகிரகம் பண்ணணும்னு பிரார்த்தனை பண்ண.
உத்தராயணத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கார். பகவானும் வந்தார், ஸ்தோத்திரம் பண்ணார். வந்த காரியம் ஆச்சு. உடனே அவருடைய ஜீவன் அடங்கித்து அவரிடத்திலேருந்து ஒரு திவ்யமான ஒரு தேஜசு புறப்பட்டு பகவானோடு இரண்டரை கலந்தது. பீஷ்மம் பிரம்மணி நிஷ்கலேன்னு பகவான் அவர்கிட்டேருந்து ஜோதிஷ் புறப்பட்டு பகவான் இடத்துல அங்கேயே சேர்ந்துடுது. எதற்காக பகவான் வந்தார்னா தர்மபுத்திரருக்கு தர்மம் கேட்கறதுங்கிறது வியாஜம். ஆனா பகவான் பீஷ்மஸ்ய முக்திதானார்த்தம் ஆகதாய நமோ நம பாண்டுரங்கனுக்கு ஒரு அர்ச்சனை. எதற்காக அந்த யுத்த காலத்துக்கு பகவான் வந்தான்னா பீஷ்மருக்கு முக்தியை கொடுக்கறதுன்னு சங்கல்பம் பண்ணிட்டே பகவான் வந்தாரா. பீஷ்மஸ்ய முக்திதானார்த்தம் ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவோட அர்ச்சனை. முக்திதானார்த்தம் ஆகதாய நமோ நம, அது ஒரு காரணமா வச்சுட்டு வந்து முக்தியை கையில கொடுத்தான். அவருக்கு பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் பண்ணா. அவர் பண்ணின அந்த கடைசியாக பண்ண சிவசகசிரநாமம் விஷ்ணு சகசிரநாமத்தினாலேயே பகவானுக்கு சாட்சியா வச்சுட்டு பகவானுக்கே அந்த அர்ச்சனையை பண்ண அவருக்கு பண்ண வேண்டிய காரியங்கள்லாம் தர்மபுத்திராதிகள் நல்லபடியா பண்ணி முடிக்கிறா. ராஜ்யத்துல இருந்துட்டு இருக்கிற காலத்துல ஒரு நாள் விதுரர் தீர்த்த யாத்திரை போயிட்டு வந்தார். பார்த்தா ராஜ்யத்துல திருதராஷ்டனும் காந்தாரியும் இருக்கா. தர்மபுத்திரர் என்ன பண்ணுவான்னா நித்தியபடி வந்து திருதராஷ்டன் காந்தாரிக்கு நமஸ்காரம் பண்ணிவிட்டு என்ன பாவம்னா அம்மா அப்பாங்கிற பாவம். சொந்த அம்மா அப்பா இல்லை, இருந்தாலும் அம்மா அப்பாவை காட்டிலும் மரியாதை வச்சுட்டு இருந்தாலும் இப்படி ஆத்துல இருந்துட்டு இருக்கிற காலத்துல நித்தியபடி நமஸ்காரம் பண்ணுவார். ஒரு நாள் விதுரர் வந்தார். நீ இன்னும் ஜீவதசையில தான் இருக்கியான்னு கேட்டார். இந்த யுத்தத்துக்கு காரணமே நீ தான். 40 லட்சம் ஜனங்கள் போயிட்டா. எத்தனை பேர் குழந்தை இல்லாம ஆத்துக்கார் இல்லாம கஷ்டப்படுறான். குழந்தைகளுக்கு அப்பா இல்லை. அப்பேர் பெரிய பாப்பம் நடக்கிறதுக்கு நீ தான் காரணம். உன் குழந்தைய சின்ன வயசுலயே கண்டிச்சு வளர்த்துட்டேன்னா இந்த யுத்தமே நடந்திருக்கு. அவன் அத்தனை அக்கிரமம் பண்ணா. அப்பெல்லாம் பேசாம இருந்துவிட்ட. உடனே அவர் சொன்னார், என் குழந்தைகள் என்ன ஏன் இப்படி கேட்குற? என் குழந்தை ஆத்துல தான் நான் இருக்கேன். என் குழந்தைகள் என்ன நன்னா பார்த்துக்கிறாளே. என் குழந்தைகிட்ட நான் இருக்கிறது தப்பான்னு. குழந்தைன்னு இப்ப சொல்ற, உன் குழந்தைய நீ கண்டிச்சு வளர்க்கல. இதே குழந்தை தான் அன்னைக்கு வஸ்திரத்தை பிடிச்சி இழுத்தா, அன்னைக்கு பேசாம இருந்த. இதே குழந்தை அன்னைக்கு அரக்கு மாலையில தீ வச்சா, அன்னைக்கும் பேசாம இருந்த. இதே குழந்தை தான் அன்னைக்கு விஷங்களும் தான், அன்னைக்கும் பேசாம இருந்த. இது மாதிரி அடிக்கின்றே போலாம் லிஸ்ட். அத்தனை பண்ணியிருக்கான் அந்த குழந்தைகள். அப்பெல்லாம் பேசாம இருந்துவிட்டு இப்ப வந்து அது ஏன் குழந்தைகள்னு சொல்றியே. கஷ்ட காலத்துல இருக்கும் போது உன் குழந்தைகள் நீ கண்டிக்கல. இவா கஷ்ட காலத்துல நீ காப்பாற்றவும் இல்லை. சபையில வாயை மூடிட்டு இருந்துவிட்டு இப்ப வந்து என் குழந்தையாத்துல நான் இருக்கேங்கிற. அதுவும் எல்லாரும் போன பிறகு உனக்கு வெக்கமா இல்லையா? பீமன் உனக்கு எப்படி வச்சு சாப்பாடு போட்டு இருக்கான்னா பீமாப வர்ஜிதம் பிண்டம் ஆதத்தே கிரகபாலவத்தை. ஒரு நாயை ஆத்துல வச்சு எப்படி கட்டி பரிபாலனம் பண்ணுவானோ அது போல உன்னை வச்சுட்டு இருக்கான். வெக்கமே இல்லாம அவன் போடுற சாப்பாட்டை சாப்பிட்டு இருக்கேன். நாயை கீழே போட்டாலும் பாத்திரத்துல வச்சாலும் சாப்பிடும், கீழே போட்டாலும் சாப்பிடும், கையில கொடுத்தாலும் சாப்பிடும். எஜமானன் என்ன பண்ணாலும் கேட்கறதே சாப்பிட்றதே. அது மாதிரி உன்னை வச்சுட்டு இருக்கான். வெக்கமா இல்லையா? இங்க இருக்காது. ஜீவிதாச்சா கரீயசி. இதனால நான் என்ன தெரிஞ்சுட்டேன்னா ஒரு மனுஷன் ஜீவதசையில இருக்கணுங்கிறதுக்கு எப்பேற்பட்ட கீழ்த்தனமான காரியத்தையும் பண்ணுவாங்கிறத நான் உன்னை பார்த்து தெரிஞ்சுட்டேன். உனக்கு ஒரே ஒரு ஆசை தான், ஜீவதசையோட இருக்கணும். அதுக்கு எங்க இருந்தா என்ன, எப்படி இருந்தா என்ன. அதனால மனுஷால் இப்படி ஆசைப்படுவாங்கிறத உன்னை பார்த்து நான் தெரிஞ்சுட்டேன். கிளம்பு ஓடுன்னு. இந்த நாட்டிலே இருக்கு, அது கிளம்பி ஓடு. தர்மபுத்திரர் மறுநாள் காத்தால வந்து பார்க்கிறார். இவ கிளம்பி போயிட்டா. இவ ஒரு காட்டுல பர்ணசாலை அமைச்சுன்னு இருக்கிற காலத்துல காட்டு தீ பிடிச்சு திருதராஷ்டிரன் காதாரியும் தீக்கு இரையாயிட்டா. தீ வச்ச குடும்பம் தீயிலேயே போறது. தர்மபுத்திர தேடார். அப்பா அம்மா இல்லை. உடனே அழ ஆரம்பிக்கிறார். நான் டெய்லி வணங்கக்கூடிய என் அப்பா அம்மா இல்லையே, எங்க போனான்னு தெரியலையே என்ன. உடனே நாரதர் வரார். ஏன் துக்கமா இருக்கே தர்மபுத்திரன்னா? எங்க அப்பா அம்மா போயிட்டாலே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். உடனே அவர் சொன்னார், உன்னுடைய விற்த்தியை நீ முதல்ல பாரு, உன்னை முதல்ல கவனி. அப்பா அம்மா போயிட்டேன், உனக்கு ஒரு நிஜமான அப்பா அம்மாவா? உன் வாழ்க்கைக்கு என்ன உண்டோ அதை முதல்ல, பரகதிக்கு என்ன உண்டோ அதை தேடிக்கோ. ஏன் அப்படி சொல்றேன்னா, பகவான் கிளம்பி போயிட்டான்டா, உங்களை விட்டுட்டு அவன் கிளம்பிட்டான். இப்ப துவாரகை தானே போயிருக்கான்னா, மொத்தமாவே வைகுண்டம் கிளம்ப போறது, கலி பிறக்க போறது, அதற்குண்டான லட்சணம்லாம் வந்துடுது. அதனால உன் பரகதிக்கு என்ன உண்டோ அதை பார்த்துக்கோ. அதை விட்டுவிட்டு அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணலன்னு அழுதுன்னு இருக்கிய உட்காந்து. இப்படி சொல்லிண்டே இருக்கிற காலத்துல பார்த்தா அர்ஜுனன் அழுதுண்டே வரான். பகவானை கொண்டு விட போன அர்ஜுனன் கொண்டு விட்டுட்டு திரும்பி வந்தவன் அழுதுண்டே இருக்கான். வஞ்சிதோகம் மகாராஜன் ஹரினா பந்து ரூபினா. அண்ணா நான் வஞ்சிக்கப்பட்டேன். எதனால வஞ்சிக்கப்பட்டேன்னா, ஹரினா பந்து ரூபினா, நம்மெல்லாம் சொந்தக்காரன் நினைச்சுட்டு இருந்தோமே, குதிரையை குளிப்பாட்டு நம்மாத்துல இருந்தானே,
அந்த பிரபு சர்வேஸ்வரன் பகவான்கிறது என்னால் தெரிஞ்சுக்க முடியாமல் போயிடுத்து. நம்ம கூட இருந்து நடிச்சுட்டு எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு அவன் கிளம்பி போயிட்டான். எதனால் நான் அதை தெரிஞ்சுட்டேன்னா, ஏனமே அபகிருத்தம் தேஜா தெய்வ விஸ்மாபனம் மகத். நான் வந்துட்டே இருக்கேன், ஒரு பையன் அங்கேருந்து வர வழியில் வந்து, யாரா நீ, நான் தேர்லேருந்து இறங்குன்னா இறங்கினேன், காண்டிவத்தை பிடிங்கினா. என்னடா அது காண்டிவம், நான் வாங்கினா பிளார்னு ஒரு அறையை விட்டான். திருப்பி அடிக்கலாமான்னு பார்க்குறேன், அடிக்க முடியல. பராக்கிரமமே இல்லை எனக்கு. எப்பேற்பட்ட அர்ஜுனன்னா, பரமேஸ்வரனை ஜெயிச்சு பாசுபதாஸ்திரம் வாங்கின அர்ஜுனன் ஒரு சின்ன குழந்தை பரிபவப்படுத்துறது போல இருக்கு. இதே அப்ப யுத்த காலத்துல பீஷ்ம துரோணர்லாம் ஜெயிச்சேன். அப்ப என்னன்னா, பகவான் பக்கத்துல இருந்தா எல்லாம் நடந்தது. இப்ப பகவான் போயிட்டான், குழந்தை கூட குழந்தைய கூட என்னால எதுவும் பண்ண முடியல. பலமா அவன் தான் இருந்திருக்காங்கிறத நான் தெரிஞ்சுட்டேன். இது ஏன் பலம் இல்ல, எல்லாமே அவனுடைய பலம். சையாசனாதன விகத்தன போஜனாதிஷு, என்னென்ன அக்கிரமம் பண்ணியிருக்கேன் நான். அவனை கூப்பிட்டு பகவானை கூப்பிட்டு மெத்தைய தட்டும்பானா அர்ஜுனன். நான் வரத்துக்கு முன்னாடி குதிரை சாரத்தியா தானே இருக்க, நீ வரத்துக்கு முன்னாடி கதவை திறந்து விட்டு எனக்கு ஜெயகோஷம் பண்ண வேண்டாமா? சுவாமி சமயத்துல முன்னாடி ஏறிடுவார். நான் ஏறின அப்புறம் இல்லடா நீ ஏறணும், சாரத்தினுடைய காரியத்தை ஒழுங்காப்பார். சுவாமி முதல் பந்தியில வந்து உட்கார்ந்துட்டான்னா, முதல் பந்தியில உனக்கு என்ன வேலை, எங்களுக்கெல்லாம் பரிமாறிட்டு திரௌபதி கூட பரிமாறிட்டு அடுத்த பந்தியில வந்து உட்காரும்பா. ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை, அவ்வளோ பரிபவப்படுத்தி இருக்கேன். யாரும் நினைச்சேன்னா மாமா புள்ள நினைச்சு நீ தெரிய பண்ணிவிட்டேன். ஆனா அவனை நம்மளை ஏமாத்திருக்கான் கூடையே இருந்து. இதெல்லாம் சொல்றதுக்காக மகான்கள் ஆத்துக்கு வருவார். துரோணர் முதலிய வியாசாச்சாரியால் முதலிய மகான்கள்லாம் ஆத்துக்கு வந்து சொல்லுவா. நாரதர் முதலிய மகான்கள்லாம் வந்து சொல்லுவா, அப்பா அவன் உன்னை ஏமாத்துறான்டா, அவனை போய் நீ வேலை வாங்குறியே. ஓ சகா போல இருந்து அவன் நடிக்கிறான். அவன் யாருன்னா சாட்சாத் பகவான்டான்னு அவனுடைய நிலைமைய சொல்லி புரிய வைப்பா. உடனே நான் பயந்துட்டு போய், அப்பா பகவானா இருக்கானே, நம்மளை இப்படிலாம் வேலை வாங்கக்கூடாதுன்னு நினைச்சுட்டு பயத்தோட இருப்பேன். உடனே சுவாமி என்ன பண்ணுவார்னா, ஹே பார்த்த ஹே அர்ஜுன ஏ சகே குருநந்தனேதி, கிருஷ்ணான்னு பயபக்தியோட கூப்பிட்டுட்டு போவேன். அவன் என்ன பண்ணுவான், ஒரு சிரிப்பை மூட்டி என் தோல்ல கைய போட்டு ஹே பார்த்தா ஏ சகா அர்ஜுனான்னு ஒவ்வொரு பேரை சொல்லி என்னை ஏமாத்தி என்னை நார்மல் ஆக்கிவிடுவோம். அவனுடைய பாரம்யம் தெரிஞ்சு நான் அவன் பக்கத்துல போனாலும் அடுத்த நிமிஷம் அதை கலைச்சு நார்மலுக்கு கொண்டு வந்துடுவான். இது போல ஒரு தடவை இல்லை ரெண்டு தடவை இல்லை, அவனுடைய பாரம்யம் தெரிஞ்சுக்கிற காலத்துல அவன் நம்மளை ஏமாத்தின்னு இருந்துட்டான்னா பகவான் கிளம்பி வைகுண்டம் போயிட்டார்னு சொல்ல. உடனே இவா பார்த்தா இங்க இருக்கக்கூடாது, நாட்டை விட்டு கிளம்பி போனோம்னு இந்த நாட்டை முழுக்க பரீட்சித்துங்கிற ராஜா பிறந்தாச்சு உத்தரையனுடைய கர்ப்பத்திலிருந்து. பிராமணால் கிட்ட இதை ஒப்படைச்சுட்ட, அந்த ராஜ்யத்தை உரிய காலத்துல இவன்கிட்ட ஒப்படைங்கோ, நாங்கள் க்ஷேத்ராடனம் போகிறோன்னு கிளம்பி போக. தத பரீட்சித்து த்விஜவர்ய சிக்ஷயா மகிம் மகா பாகவத சசாம்சா விப்ராஹா ஜாதக கோவிதாக. அவன் பிறந்த உடனே அவன் எப்படியெல்லாம் இருக்க போறாங்கிறத ஜாதகத்தை குறிச்சு கொடுத்துட்டா. ரந்தி தேவ இவோதாரா க்ஷமையா பிருத்திவி சமஹா, பூமியை போல இருப்பானாம் ஒரு பொறுமையில. ரந்தி தேவனை போல இருக்க போறான், சத்தியத்துல ராமரை போல இருக்க போறான். எய்யா தீரிவ தார்மிகா, இப்படி இருக்கக்கூடியதான அவன்கிட்ட நீங்க ராஜ்யத்தை ஒப்படைங்கோன்னு சொல்லிவிட்டு இவா கிளம்பி க்ஷேத்ராடனம் கிளம்பி போயிட்டா. அந்த பிராமணால் எல்லா பயிற்சியும் கொடுத்து, வேதம் முதலிய எல்லா பயிற்சிகளையும் கொடுத்து, யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் வில் வித்தை எல்லாத்தையும் பண்ணி உரிய காலத்துல இந்த குழந்தைகிட்ட ராஜ்யத்தை பட்டம் சூட்டி வைக்கிறா. அந்த பரீட்சத்துக்கு அவன் ராஜ்யத்தில் இருக்கும்போது என்ன பண்ணான்னா கலியை நிகிரகம் பண்ணான். என்னைக்கு கலிக்கு 1ஆம் தேதினா பகவான் என்னைக்கு கிளம்பி வைகுண்டாரோகணம் போனாரோ அன்னைக்கு கலியினுடைய 1ஆம் தேதி முதல் நாள் இப்படி கிளம்பி போனோடனே அந்த கலி உள்ள புகுந்து கலி நிகிரகம் பண்ணி உடனே கலி கெஞ்சி கேட்குறான், நான் என்னுடைய யுகத்தில் நான் இருக்கிறதுக்கு நீங்கள் கட்டுப்படுத்துகிறேன், என் யுகத்தில் நான் இருக்க வேண்டாமா, எனக்கு ஸ்தானத்தை நீங்களே கொடுங்கோ. ஒரு 5 இடம் கொடுத்தார். யூதம்பான ஸ்திரியசூனா யத்ர அதர்மஸ் சதுர்விதா புனச்சயாச்சமானாய ஜாதுரூபமதாத் பிரபு. யூதம்பான ஸ்திரியசூனா சீட்டு விளையாடுற இடம், கள்ளு குடிக்கிற இடம், பரஸ்திரீகள் பிராணிஹிம்சை பண்ற இடம், 4 இடத்த கொடுத்து இந்த 4த்துல நீ இருந்துக்கோ. அமூனி பஞ்சஸ்தானானி, இன்னொரு இடம் வேணும்னு கேட்க ஜாதரூபமதாத் புனச்ச யாச்சமான் திருப்பி கேட்டதுனால தங்கத்தில் இருக்கும்படியான ஒரு இடத்த கொடுத்து
இந்த 5 இடத்த தாண்டி நீ வரக்கூடாதுன்னா. நீ பார்த்தா கலி சர்வத்திர இருக்கான், சர்வத்திர பிரம்மம் இருக்கிறது போல கலி இருந்துட்டு இருக்காரு. ஏன்னா இந்த 5 அஸ்து இல்லாத ஊரும் கிடையாது, இடமும் கிடையாது. கலி அப்படியே வியாபிச்சு உலகம் முழுக்க இருக்கார். இந்த 5 இடத்துல இருந்த கலிக்கு பயம், ஒரு கோபம். தன்னுடைய ராஜ்யத்துல இவன் வந்து நம்மளை கெடுத்து விட்டானே, இவனை பழிவாங்கணும், என்ன பண்ணலான்னா எப்படி பழிவாங்கிறதுன்னு காத்துட்டு இருக்கிற காலத்துல இந்த ராஜா என்ன பண்ணினா, காட்டுக்கு வேட்டையாக போடுறாரு. இந்த பரீட்சித்து பசிதாகம் மேலிட்டது. பிராணி ஹிம்சையும் அதுல உண்டோன்னோ, இவர் வந்திருக்கிறது இப்ப பிராணி ஹிம்சை பண்ண. உடனே போய் கலி பிடிச்சுட்டான். பிடிச்சிட்டு அவரை எப்படி தாக்கலான்னு காத்துட்டு இருக்கான். பசிதாகம் மேலிட்டுடு கலி அவனுடைய குணத்தை காமிச்சா. அங்க ஒரு ரிஷி ஆசிரமம் தெரிஞ்சது, ஷமீகர்னு ஒரு ரிஷி, அவருடைய ஆசிரமம். அவருடைய ஆசிரமத்துக்கு போய் கேட்கறான், எனக்கு தாகமா இருக்கு, பசியா இருக்கு, ஏதாவது கொடுங்கோ, தீர்த்தம் வேணும்னு கேட்க. அவர் எப்படி இருக்காருன்னா, ஸ்தானத்ரயாத்பரம் பிராப்தம், எல்லாத்தையும் தாண்டி சமாதியில் இருக்கார். எல்லா நிலையும் தாண்டி சமாதியில் இருக்கார். அவருக்கு காதலியே விழல. ஜாகிரத் சொப்ன சுஷுப்திங்கிற 3ஐயும் தாண்டி சமாதி நிலையில இருக்கார். இவர் கூப்பிட கூப்பிட காதல விழாதபடிக்கு இருந்தார். கலி என்னாச்சு, இவனுக்கு ஒரு துர்புத்தி தோணித்து. நம்ம வந்திருக்கோம், கண்ணை திறந்துட்டு இருந்தா ஏதாவது கொடுக்கும்படியுமா ஆயிடும், அதனால கண்ணை மூடிப்போன்னு நடிக்கிறாருன்னு தோணித்து. பக்கத்துல மரிச்ச பாம்பு ஒன்று இருந்தது. உடனே தன்னுடைய வில்லுனுடைய நுனியினால அந்த பாம்பை எடுத்து இந்த ஷமீகருடைய தோல்ல போட்டு. எதற்காகனா பரீட்சை பண்ணி பார்க்க. இவர் உண்மையான சமாதியா இருந்தா கண்ணை திறக்க போறதில்ல, பொய் சமாதியா இருந்தா கண்ணை திறக்க போறாரு. பார்த்தா கண்ணை திறக்கல, நிஜமான சமாதின்னு தெரிஞ்சது. அங்கேருந்து கிளம்பி போயிட்டா. உடனே அங்கிருந்து கிளம்பி ராஜ்யத்துக்கு வந்து ஸ்நானம் பண்ணி சாப்பிட்டு ராஜ்யத்துல இருந்துட்டு இருக்கான். இதை என்னன்னா, எங்கேயோ அர்க்கிய பிரதானம் பண்ணிட்டு இருக்கிற அவருடைய குழந்தையான ஸ்ருங்கி அவர்கிட்ட போய் ஒரு குழந்தை சொல்றான், ஏ ஸ்ருங்கி, உன்னுடைய அப்பா கழுத்துல இது போல ஒரு ராஜா வந்தான், பாம்பை போட்டா, கிளம்பி போனான். உன்னை கண்ணை மூடுறது அந்த குழந்தை, இது அத்தனையும் வீடியோவை போல தெரியுது அந்த குழந்தைக்கு. அப்படியே இங்க அர்க்கியம் விட்டு இருந்த கையில ஜலத்தை எடுத்துட்டார். ஒரு சாபத்தை கொடுத்தால், இன்றிலிருந்து எங்க அப்பா கழுத்துல யார் இந்த பாம்பை போட்டானோ, இன்றிலிருந்து 7வது நாள் பாம்புகளுக்கெல்லாம் ராஜாவான தக்ஷகன் அவனை தீண்ட கடவுதுன்னு ஒரு சாபத்தை கொடுக்க. உடனே அவர் பார்த்தார், ஆத்துக்கு வந்துட்டார். நேரா வந்து அப்பா கிட்ட பக்கத்துல நின்றுட்டு அழறார். பிதரம் வீக்ஷ துக்கார்த்தா முக்தகண்டர் உரோதா. பார்த்து பார்த்து அழறார், தன்னுடைய அப்பாவுக்கு இப்படி நேர்ந்திருத்தேன். உடனே அப்பா கண்ணை திறக்கிறார். என்னப்பா, ஏன் பக்கத்துல நின்று அழுதுன்னு இருக்க, முகம் தேஜஸ் குறையிறதே, யாரையாவது சபிச்சியாங்கிற, தபசு குறைஞ்சிருக்கே, என்ன ஆச்சுன்னா, இல்லப்பா இது போர் நடந்தது அத்தனையும் சொல்ற, அவருக்கு நான் சாபம் கொடுத்துட்டேன். உடனே சொன்னார், நீ அவன் சின்ன தப்பு பண்ணியிருக்கான், நீ பெரிய ஒரு தண்டனையை கொடுத்துட்டியே. தர்மபாலோ நரபதிஹி. பரீட்சித்தை பத்தி அவர் வாக்கால கொண்டாடுறார். தர்மத்தின் வழியில் நடக்கக்கூடியதான குடும்பம் அது. சாம்ராட் மிருகச்ரவாக சாட்சான் மகாபாகவதா. அவன் ஒரு பெரிய பாகவதன்பா. யஜ்ஞம் பண்ணவன் ஹயமேதயாட்டு. இப்ப இந்த ராஜா வந்தான், செத்த பாம்பை எடுத்து கழுத்துல போட்டான்னு சொல்ற. அடுத்து வர ராஜா தபஸ் பண்ணா உயிரோடு இருக்கிற பாம்பை போடுவேன்னா நீ என்ன பண்ணுவ? அப்பயும் நீ பொறுத்துன்னு தானே ஆகணும். அதனால இவன் தெரியாம பண்ணிவிட்டான், அவனுக்கு போய் பெரிய பாபம் பண்ணிட்டான், நீ பெரிய தண்டனை கொடுத்த. அவன் பண்ணு சின்ன பாபம். சுத்ருடு சமயுதோ தீனஹா. அவன் பசினால பண்ணது. நேரா போ, 7 நாள்ல அவனுக்கு ஜீவன் போக போறதுன்னு தெரிஞ்சா அவன் பரகத்துக்கு ஏதாவது நான் பண்ணிக்கணும். ஏன்னா தர்மத்தை நம்பின குடும்பம். நேரா போய் சொல்லிட்டு வாங்குறான். ராஜா சின்ன குழந்தை சபிச்சிருக்கு, இப்படி சபிச்சான்னு தெரிஞ்சா ராஜா தண்டனை கொடுப்பான்னு தெரியும் அந்த குழந்தைக்கு. கவலையே படல, நேரா ராஜாங்கத்துக்கு வந்தது. இதே சமயம் மகீபதி ஸ்வதத் கர்மகக்யம் விசிந்தயன் ஆத்மகிருதம் சுதர்மணாஹ அகோமயா நீச்சமனார்யவத் கிருதம் நிராகசி பிரம்மணி கூட தேஜசி. ஆத்துக்கு வந்து ஸ்நானபானம் பண்ணி அப்படி சிந்தனை பண்ணிட்டு உட்கார்றார். எப்பேற்பட்ட தப்பை நம்ம பண்ணிவிட்டோம். மகீபதிஸ்து அத தத் கர்மகக்யம் விசிந்தயன்னே. சிந்தனை பண்ணி பார்த்தா ஆத்மகிருதம் சுதுர்மணா, கெட்டவா பண்ணக்கூடியதான காரியத்தை நான் பண்ணியிருக்கேன். அகோமயா நீச்சம், கெட்ட காரியம், ரொம்ப நீச்சன் பண்ற பொறுக்கித்தனமா ரோட்ல நிப்பாள். ஒன்றும் கெட்ட காரியங்கள்லாம் பண்ணிட்டு ரோட்ல நிப்பாளே,
காளி பசங்கம்பா. அவா பண்ற காரியம்னா அது ரோட்ல போகும்போது நாமம் போட்டுட்டு இருக்கிறத பார்த்து கிண்டல் பண்றது, பஞ்சகச்சம் கட்டின்னு இருக்கிறத பார்த்து கிண்டல் பண்றது, இது போல ஒரு அசபியமான காரியம் அசத்துக்கள் தானே பண்ணும். அந்த காரியத்துல ராஜாவா இருந்து எந்த நான் பண்ணினேன்னா, எந்த என் பாட்டி பிராமணனை கட்டினதுக்கே அவுத்து விடுனாலோ, எந்த என் பாட்டி கட்டினதே தப்புன்னா, என்னுடைய தாத்தா அவனை வெட்ட மாட்டேன்னாரு, என் பாட்டி கட்டவே மாட்டேன்னா, அந்த பிராமணாளுக்கு நமஸ்காரம்னு சேவிச்ச குடும்பம் எங்க குடும்பம். அந்த குடும்பத்துல பிறந்த நான் என்ன பண்ணிருக்கேன்னா, நிராகசி தப்பே பண்ணாத ஒரு பிராமணன் கழுத்துல பாம்பை போட்டிருக்கேன். தப்பு பண்ணவாளே விடுவிச்ச குடும்பம், தப்பே பண்ணாதவால நான் ஒரு பாம்பை போட்டுட்டு வந்திருக்கேன், தப்பு பண்ணிட்டு வந்திருக்கேன். பிரம்மணி பிராமணா இல்லையாவா? கூட தேஜசி, எந்த தைரியத்தை இதெல்லாம் பண்ணியிருக்கேன்னா, அவளுடைய சக்தி அவ உள்ளடக்கி வச்சுட்டு இருக்கா. வெளியில காமிச்சா உலகம் தாங்காது. அப்படி இருக்கிறதுனா அவ என்ன பண்ணிட போறாங்கிற ஒரு தைரியத்துல இதை நான் பண்ணியிருக்கேன். கூட தேஜசி, தப்பே பண்ணாத அந்த பிராமணனுக்கு இப்படி ஒரு தப்பை பண்ணிட்டு வந்துட்டோமே, அவ சக்தியை உள்ள வச்சுட்டு இருக்கிறாங்கிற தைரியத்துல இதெல்லாம் பண்ணிவிட்டேன். துருவம் கதோமே கிருத தேவ கேளநாத், இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கேன். அவர் கண்ணை திறந்து பார்ப்பார், பாம்பு இருக்கும். உடனே கண்ணை மூடி யாருறான்னா அவளுக்கு என்ன தெரிஞ்சுக்கிறதுக்கு நாழியா ஆகும். தபஸ்னால எல்லாத்தையும் தெரிஞ்சுருவார். உடனே அவர் சாபம் கொடுக்க போறார். அந்த சாபம் என்ன வந்து சேர போகுது. துரத்தியம் யசனம் நாதி தீர்காதே, தீர்க்கமா தள்ளி போலாது, உடனே வந்துட்டு இருக்கு அந்த கஷ்டகாலம் எனக்கு. ததஸ்து காம், அதை நான் தலை வணங்கி ஏத்துக்கிறேன். ஏன்னா நான் இப்படி ஒரு தப்பு பண்ணிவிட்டேன்ல, அதனால அந்த பாபம் எனக்கு அவர் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் வணங்கி ஏத்துக்கிறேன். யதான குர்யான் புனரேவ மத்வா, அப்படி ஒரு தப்பு பண்ணவாளுக்கு ஒரு தண்டனைன்னு ஒரு நியத்தி இருந்தாதான் அடுத்த தடவை நான் பண்ண மாட்டேன். அதனால அவர் கொடுக்கறது என்னவா இருந்தாலும் நான் ஏத்துக்கிறேன், தலை வணங்கி ஏத்துக்கிறேன். அப்புறம் ஒரு எண்ணம் வந்தது, கண்ணை திறந்து பார்ப்பார், ராஜா தான் வந்து பண்ணியிருக்கான்னு தெரியும். உடனே அந்த ராஜ்யமே பொசுங்கட்டும்னு சாபம் கொடுத்துட்டா என்ன பண்றது? தப்பு பண்ணதோ நான். அத்யைவ ராஜ்யம் பலமிருத்த கோஷம் பிரகோபித பிரம்ம குலானனோமே, தப்பு பண்ணது நான். என் ஜனங்களுக்கெல்லாம் அவர் சேர்த்து சாபம் கொடுத்து இந்த ராஜ்யமே பொசுங்கி போச்சுன்னா என்ன பண்றது? நான் பண்ண தப்புக்கு ஜனங்கள்லாம் கஷ்டப்படுவாள். தகத்வபத்ரஸ்ய புனர்னமே பூத்து, ஆனா இப்படி ஒரு கஷ்டத்துல அப்படி ஒரு தண்டனை எனக்கு வேணும். ஏன்னா இப்படி ஒரு ஒரு அபச்சாரம் பண்ணினா இது போல ஒரு தண்டனை கிடைக்குன்னு லோகத்துக்கு எப்படி தெரியும்? இது போல ஒன்று வந்தாதானே தெரியும். அதனால அவர் சாபம் கொடுக்கணும், அது என்னை வந்து பாதிக்கணும், இது நடப்புல நடக்கணும். பாபியசீதீர் த்விஜ தேவகோப்யா, பாபிகளுக்கெல்லாம் அப்பதானே தெரியும். அது வரட்டும், நான் தலை வணங்கி ஏத்துக்கிறேன். சச்சிந்தையன், இதை இப்படி பார்த்துன்னு உட்கார்ந்துட்டு இருக்கார். மனசுலயும் ஒரு எண்ணம் இருக்கு, இந்த நாட்டை விட்டு எப்ப போவோங்கிற ஒரு எண்ணம், வைராக்கியம் இருந்துட்டே இருக்கு. இந்த சாபம்ங்கிறது ஒரு வியாஜமாச்சு. என்ன சாபம்னா, உடனே அந்த குழந்தை ராஜ்யத்துக்கு வருது, ஸ்ருங்கிங்கிற அந்த குழந்தை. உடனே சொல்றது அந்த குழந்தை, நீங்க பண்ண காரியத்துல கோபப்பட்டன்னா இன்றிலிருந்து 7வது நாள் தக்ஷகன் உங்களை தீண்ட கடவுதுன்னு சபிச்சுட்டேன். இதை அப்பாட்ட சொன்னேன். அப்பா உங்களுக்கு ஆத்மகதியை ஆத்மலாபத்தை தேடிக்கிறதுக்கு போய் சொல்லிட்டு வர சொன்னார். உங்ககிட்ட அதை சொல்லிட்டு வர சொன்னார். இந்த குழந்தைய அமுச்சு வச்சுட்டு அவ அப்பா பிரார்த்தனை பண்றார். சமீகர் அபாபேஷு ஸ்வபிருத்தியேஷு பாலேனா அபக்வ புத்தினாங்கிற, தெரியாம அவன் பண்ணிவிட்டான். அவன் சின்ன தப்பு பண்ணா ராஜா, நான் அவன் பெரிய தண்டனையை கொடுக்குறான். என் குழந்தை பாபம் கிருத்தம் தத் பகவானு சர்வாத்மா க்ஷந்துமருகசி, நீ தான் அவனை மன்னிச்சு ஏத்துக்கணும். இந்த ஸ்ருங்கி சொன்னோன்னே இவர் என்ன சொல்றார், நான் பெருசா நினைச்சுன்றேன், எனக்கு கஷ்டம், ராஜ்யத்துக்கு கஷ்டம், என் ஜனங்களுக்கு கஷ்டம்னு நினைச்சுட்டு இருக்கேன். ஆனா நீங்க என்னடான்னா உனக்கு மட்டும்தான் கஷ்டம், அதுவும் உனக்கு உடனே கஷ்டம் இல்லை, 7 நாள் கழிச்சு மோட்சோபாயத்துக்கு 7 நாளை கையில வச்சு நீங்க ஒரு சாபத்தை கொடுத்துருக்கேன். இது நீங்க சாபம்னு சொல்றேன், இது சாபம் கிடையாது, இது ஒரு அனுகிரகம். ஏன்னா 7 நாள் இருக்கே, அதனால இதை ஒரு அனுகிரகமா பார்க்கிறேன். அவர் சொன்னார் சின்ன பாபம் சின்ன தப்பு பெரிய பாபம்னார். இவர் சொல்றார் நான் பெரிய பாபமா பண்ணியிருக்கேன், ராஜ்யமே நாசமாறுதுன்னு நினைச்சுட்டு இருக்கேன். நீங்க எனக்கு மட்டும்தான் நாசம், அதுவும் அவகாசம் கொடுத்து, அதுவும் ஆத்மலாபத்தை 7 நாள்ல அடையறதுக்கு உண்டான அவகாசத்தை வச்சு கொடுத்துருக்கேன், இது அனுகிரகம்னு சொல்லி ஏத்துண்டு பவித்ரபாணிஹி முனிவேஷாஸ்தே, எல்லாத்தையும் ராஜ சின்னத்தெல்லாம் கழட்டி எறிஞ்சார். ஜெயமேஜன்ட்ட ராஜ்யத்தை, குழந்தைகள்கிட்ட ராஜ்யத்தை ஒப்படைச்சார்.
கிளம்பி போயிட்டார். தத்ரோபஜக்முகு புவனம் புனானாம். லோகத்தையே எது பவித்திரமாக்குறதுன்னா கங்காதி புண்ணிய நதிகள். அந்த கங்கா தீரமான ஹரித்வார க்ஷேத்திரத்துக்கு ஓடி வந்தாராம். ஓடி வந்து பார்த்தா இவர் வரப்போறாருங்கிறத தெரிஞ்சுண்டு கோடி ரிஷிகள் அங்க காத்துட்டு இருக்கா. அத்ரிர்வசிஷ்டச்சவணஹா சரத்வா அரிஷ்டநேமிஹி பிருகுரங்கிராச்ச பராசரோ காதிசுதோத ராமஹ உதத்யேந்திர பிரமதேந்தவாகோ துவைபாயனோ பகவான் நாரதஸ்ச. இது என்ன ஆச்சரியம்னா, இந்த கதையை உபதேசம் பண்ண நாரதனும் இருக்கார், வியாசாச்சாரியாலும் இருக்கார். எதனாலன்னா வியாசாச்சாரியால் இந்த கிரந்தத்தை பண்ணாலும் அவருடைய குழந்தைக்கு உபதேசம் பண்ணி வச்சுட்டார். சுகாச்சாரியால் இப்ப இங்க வரப்போறான்னு தெரியறது. அவர் வாக்கால இந்த பாகவதத்தை கேட்கணும், தன்னுடைய புத்திரனுடைய வாக்குனால இந்த பகவத் குணத்தை கேட்கணும், பாகவதத்தை கேட்கணும்னு வியாசாச்சாரியால் வந்து அந்த கங்கா தீரத்துல காத்துட்டு இருக்கார். தம்மோபயாதம் பிரதியந்து விப்ரா கங்காஜ தேவி திருத சித்தமீஷே. கங்கைக்கு நமஸ்காரம், மகான்களுக்கு நமஸ்காரம். எனக்கு நீங்க அனுகிரகம் பண்ணணும். 7 நாள் என் கையில் இருக்கு. இந்த 7 நாள்ல நான் என்ன பண்ணலாம், பகவானை எப்படி போய் அடையிறது? 7 நாள் தானே இருக்கு, இதுக்குள்ள எப்படி பகவான் அடையலாம்ங்கிறத ஒவ்வொருத்தரையா பார்த்து கேட்கறா. ஒவ்வொருத்தர் சொல்றா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு தெய்வத்தை ஹரிர் தெய்வம், சிவோ தெய்வம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தெய்வத்தை சொல்லி எல்லாரும் சொல்றா, நீ இந்த தெய்வத்தை பஜனை பண்ணு, இந்த தெய்வம் உனக்கு சீக்கிரம் அனுகிரகம் பண்ணு. இன்னொரு தெய்வத்தை காமிச்சு, இந்த தெய்வத்தை பரமேஸ்வரனை வணங்கு, பிரம்மா வணங்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தெய்வத்தை சொல்றா. உடனே அவர் சொல்லிட்டார், நான் ஒரு தெய்வத்தை மட்டுமே நம்பி வந்திருக்கேன், 2 நம்பி வந்திருக்கேன். ஒன்று கங்கையை நம்பி வந்திருக்கேன், மற்றொன்று மகான்களுடைய சரணம். தெய்வத்தை நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா கர்ப்பத்திலேயே எந்த கோபாலன் என்ன ரட்சணை பண்ணினானோ அவனை நம்பிண்டு தான் இங்கே வந்திருக்கேன். எனக்கு தெய்வத்தில் கன்ஃபியூஷனே கிடையாது, ஒரே தெய்வம் தான். அந்த தெய்வங்கிறத முடிவோடு தான் இருக்கேன். ஏன்னா கர்ப்பத்திலேயே அவன் ரட்சணை பண்ணியிருக்கான், அவனை விட்டு வேற தெய்வத்துக்கு போவேனா? அதை எப்படி உபாசன மார்க்கம் தான் எனக்கு தெரியல. 7 நாளில் அவனை அடையறதுக்கு என்ன வழி, அதை மட்டும் சொல்லுங்க. நீங்க யாருமே கண்ணை துறக்க மாட்டேன், அபயம்னு சொல்ல மாட்டேங்கிறான். ஏன்னா அவளுக்கு நாளை கார்த்தால இருப்போமான்னு தெரியல. உடனே பார்த்தா அங்க இருக்கிற சபையில இருக்கிற எல்லா ஜனங்களையும் ஏகோபிச்சு எந்திருக்கிறான். யாரா அது? வயசான ரிஷிகள் எல்லாரும் எந்திருக்கிறாளே. யாரு வந்திருக்கான்னா, தத்ராபவதே பகவான் வியாசபுத்ரா எதிர்ச்சையாகா மடமானோனபேக்ஷா அலக்ஷ்யலிங்கா நிஜ லாபதுஷ்டா விருதஸ்ச பாலைரவதூதவேஷா. இப்படி பார்த்தா தத்ராபவத்து பகவான் யார் வந்தார்னா, பகவானான சுகாச்சாரியால், வியாசபுத்திராச்சாரியால் சுகாச்சாரியால் அங்க வந்தாராம். எப்படி வந்தார்னா, எதிர்ச்சையான என்ன அர்த்தம்னா தெய்வ பிரேரணையா, பகவானுடைய சங்கல்பத்தினால வந்தார். அவருக்கு இங்க இருக்கணும், அங்க இருக்கணும், இந்த இடத்துக்கு போகணும், இத்தனை மணிக்கு இந்த இடத்துல இருக்கு, எதுவுமே சங்கல்பம் கிடையாது. மனசுல ஒரு சங்கல்பம் இருக்காத ஒரு ஞானி அவர். அப்பேற்பட்டவர் இந்த கங்கா தீரம் வந்தார்னா என்ன காரணம்னா, எதுவுமே பிளான் கிடையாது, பிளானே இல்லாம வந்திருக்கார். எதனால வந்திருக்காருன்னா பகவானுடைய தீர்மானம், அதனால இங்க வந்திருக்கார். அந்த பரீட்சத்துக்கு அனுகிரகம் கொடுக்கணுங்கிறதுக்காக இங்க வந்திருக்கார். அனபேக்ஷா, ஏன்னா எதுலையுமே ஆசை இல்லாதவர். ஏதாவது ஒரு ஆசை இருந்தாதான் இத்தனை மணிக்கு இங்க போகணும் அங்க போகணுங்கிற காரியம், எந்த காரியக்கிரமும் அவளுக்கு கிடையாது. அனபேக்ஷா அலக்ஷ்யலிங்கா, உடம்புல வஸ்திரம் இல்லை, அவதூதவேஷா. இந்த சரீரத்துல லிங்கமே இல்லையா. இவர் பிரம்மச்சாரியா, கிரகஸ்தனா, வானப்பிரஸ்தனா, சன்னியாசியா, எதுவுமே இல்லாத இந்த சரீரத்துல என்ன ஆசிரமத்தில் அவர் இருக்காருன்னதே தெரியல. அலக்ஷ்யலிங்கா நிஜ லாபதுஷ்டா, உண்மையான ஒரு சந்துஷ்டிய உள்ள பார்த்துட்டு இருக்கிறதுனால அனுபவிச்சுட்டு இருக்கார். அவதூத வேஷத்துல இருக்கார். குழந்தைகள்லாம் சுத்தி இருக்கார். எப்பொழுதுமே மகான்களுக்கு பின்னாடி பார்த்தா சின்ன சின்ன குழந்தைகள் இருந்துட்டே இருப்பார். இப்படி இருக்கக்கூடிய அவருக்கு என்ன வயசுன்னா, துவம் ஜஷ்ட வருஷம், 8 16 வயசு பொறுமானம் உள்ள அந்த பையன் ஞானி. பையனே தவிர ஞானி, சிறு வயசு ஆனா ஞானி. ஏன் உயர்ந்தவர் தெரியறதுனா, அங்க இருக்கக்கூடிய கோடி கோடி ரிஷிகளுக்கெல்லாம் வயசு பெருசா, தாடி பெருசா இருக்கு. வயசை கேட்டா இத்தனை கோடிங்கிறா. அவள்லாம் ஏந்து நிக்கிறாள். ஏன் நிக்கிறான்னா வயசு கணக்கு கிடையாது, அந்த உள்ள இருக்கிற பகவான் தான் கணக்கு. ஞானிங்கிறதுனால அத்தனை பேர் ஏந்து வாங்கோ வாங்கோன்னு சொல்லி வரணும் சொல்லி நமஸ்காரம் பண்றா. 18 வயசு 16 வயசு
ஞானி அவர். சுகுமார பாத கரோரு பக்வம் ச கபோல காத்திரம். சரீரம் இஷ்டத்துக்கு இருக்கு, அழகா இருக்கு, கபோலம். பகவானை எப்படி வர்ணிப்பாரோ அது போல இருக்கான் திருமேனி அழகாக. அப்படி வந்து நிற்கிறார் அந்த பிரபு. அவரை பார்த்தோன்னு அந்த பரீட்சித்து முடிவு பண்ணிட்டார், இத்தனை பேரும் அபயம் கொடுக்க மாட்டேன்னா இவர் வந்தோட இத்தனை பேர் எந்த நிற்கிறா, அப்ப இவாளை காட்டிலும் அவர் பெரியவராதானே இருக்கணும். அவர் காலில் போய் விழுந்தாராம். ச விஷ்ணுராதோ அதிதய ஆகதாய தஸ்மை சபர்யாம் சிரசா ஜகாரா. அவர் காலில் போய் விழுந்தாராம். என்ன என்ன எண்ணம்னா, என்ன நீங்க எப்படியாவது காப்பாற்றணும், இந்த பகவான் இடத்துல போய் சேர்க்கணும். நீங்க பெரியவாங்கிறத தெரிஞ்சுக்கிறேன், நீங்க போய் என்னை காப்பாற்றணும். நீங்க என்ன சொன்னாலும் பண்றது காத்துருங்க. எச்ரோதவ்யம் அதோஜப்யம் அதோஜப்யம் எத்கர்த்தவ்யம் டிரிபி பிரபோ. என்ன படிக்கணுமா, இல்ல பாராயணம் பண்ணணுமா, ஜபம் பண்ணணுமா, பஜனம் பண்ணணுமா, எது சொன்னாலும் காத்துருக்கு. எப்படியாவது கொண்டு போய் அந்த பகவானுடைய சரணத்துல என்னை சேர்த்து விடுங்க. ஸ்மர்த்தவ்யம் பஜனீயம் வா ப்ரூஹியத்வா விபர்யம். என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க, காத்துருக்கேன். என்ன அவருடைய கண்கள்லேருந்து புறப்பட்ட அந்த ஜலம் என்னாச்சுன்னா அந்த சுகாச்சாரியாளுடைய பாதத்துல விழருது. பிறந்ததுலேருந்து அப்பாட்ட பேசல, அம்மாட்ட பேசல, யார்கிட்டையுமே பேசாத அந்த சுகாச்சாரியால் அந்த க்ஷணம் அந்த பரீட்சித்தினுடைய முதுகுல கை தொட்டி எழுப்பி அவருக்கு முதுக தட்டி கொடுத்து தலையில ஆசீர்வாதம் பண்ணி அபயம்னா. இந்த ஒரு வார்த்தையை அங்க இருக்கக்கூடிய யாராலையுமே சொல்ல முடியல. ஆனா பரீட்சித்துக்கு இவர் வாக்குனால இவர் பண்ண பாக்கியம். யார்கிட்டையுமே பேச, வியாசாச்சாரியாள்கிட்டயே பேசாத சுகாச்சாரியா இவர் பண்ண பாக்கியம் அபயம்னார். என்ன சொல்லி அபயம்னா, அப்பா நீ பெரிய பாக்கியம் பண்ணிருக்க, நீ என்ன சொல்ற 7 நாள் தான் இருக்கு, 7 நாள் தான் இருக்கு நீ சொல்லிட்டு இருக்க. 7 நாள்ங்கிறது ரொம்ப 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 ஜாஸ்தி. பகவான் அடையறதுக்கு நாள் கணக்கே வேண்டாண்டா. கட்வாங்கன்கிற ஒரு ராஜா 1.5 மணி நேரத்துல பகவானை அடைஞ்சிருக்காம்பா. சாலப்பெரும்பு சொல்றார், அர்த்தார்த்தேன ஹரிம் பிரசன்னமகரோத். ஒரு பகவான் அடையறதுக்கு காலம் கிடையாது. எவ்வளவு நேரத்துலலாம் பகவான் அடைஞ்சவா இருக்கான்னா அர்த்தார்த்தேன ஹரிம் பிரசன்னமகரோத். ஒரு 6 மாச காலத்துல ஒருத்தன் அடைஞ்சிருக்கான். ஔத்தானபாதி சிசு. 6 மாசத்துல என்னாச்சுன்னா அந்த திரையோலோகாச்ச கம்பிரேன்னு 6 அங்க இருக்கக்கூடிய லோகங்கள்லாம் கிடுகிடுகிடுன்னு நடுங்கிறது. இந்த துருவசுவாமியினுடைய அந்த தபசு சக்தி அங்க மேல் லோகம்லாம் நடுங்கிறது. 6 மாசத்துல ஒருத்தன் பகவானை கீழே கொண்டு வந்து இறக்கிவிட்டான். வயசு என்னடான்னா 5 வயசு. அவன் தபஸ் பண்ண காலம் எழுதுறான்னா 6 மாசம். உன கையில 7 நாள் இருக்கு, பெருசு இது. அதற்கு மேல இது சாலப்பெரும்பு சொல்றார், சப்தாகே நன்று பாகா. பரீட்சித்துக்கு 7 நாள்ல பகவான் கிடைச்சானே. பிங்களங்கிற ஒரு தாசி ஒரு யாமத்துல பகவான்கிட்ட போனான். தாசி ஆனா பகவான்கிட்ட வச்ச பக்தினால ஒரு யாமத்துல போயிட்டா. கட்வாங்கங்கிற ஒரு ராஜா எப்படின்னா 1.5 மணி நேரத்துல பகவான்கிட்ட போய் சாயுஜத்தை அடைஞ்சான். எவ்வளோ நேரம்ங்கிறது விஷயமே கிடையாது. எப்படி நம்ம பண்றோம், அந்த பக்தியை எப்படி பண்றோங்கிறது தான் விஷயம். உங்ககிட்ட நிறைய அவகாசம் இருக்கு. இப்படி சொன்ன சாலப்பெரும்பு என்ன பண்ணான்னார், அவருடைய பாதி ஆயுசை வேஸ்ட் பண்ணி விட்டார். பட்டத்திரி கேட்கிறார், நீ இப்படியே ஆயுசை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கே, உள்ள வந்து அந்த குருவாயூரப்பனை பார்க்க கூடாதா? ஆயுசை முழுக்க இப்படி வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னா அந்த சமயத்தை எப்பொழுதும் அதை லட்சியம் பண்ண மாட்டார். அந்த சமயத்துல ஒரு மனசுல ஏதோ ஒன்று பட்டுது. அங்க நேரா சந்நிதிக்கு வந்தார், ஸ்தோத்திரம் பண்ணார், ஒரு நமஸ்காரத்தை பண்ணார். சேஷாயுஷோ தோஷையேன்னர். மீதி ஆயுசு உனக்குதான்னு சொல்லி நமஸ்காரம் பண்ற காலமும் அவருடைய கடைசி மூச்சும் விடுற சமயமும் ஒன்னார். குருவாயூரப்பன் அப்படி ஒரு லீலை பண்றான். நமஸ்காரம் பண்ணினார், பண்ணவர் எந்திருக்கவே. மீதி ஆயுசு உனக்குன்னார், ஆயுசே இல்லாம பண்ணிவிட்டார் பகவான். அதனால பகவான்கிட்ட எத்தனை வருஷ காலம் பக்தி பண்ணோங்கிறது விஷயமே கிடையாது, எப்படி பண்ணோங்கிறதா விஷயம். உங்ககிட்ட 7 நாள் இருக்கு, நிறைய அவகாசம் இருக்கு. நீ கேட்ட பாத்தியா அப்படி ஒரு கேள்வி? இத லோகம் பிறந்ததுலேருந்து யாருமே கேட்டது கிடையாது. இப்படி யாருமே கேட்டதே கிடையாதுரா. எல்லாருக்கும் என்ன ஆசைன்னா இன்னும் எப்படி கொஞ்ச நாள் வாழலாங்கிற ஆசை தான் இருக்கும். நீ என்ன கேட்கறன்னா இந்த சாபத்திலேருந்து எப்படி விடுபடணும்,
இந்த சாபத்திலேருந்து எப்படி என்ன நான் காப்பாற்றிக்கணும்னா ஆயுசை மீதி வச்சுக்கிறதுக்காக அவன் கேட்கல. விடுபடணுங்கிறது என்னன்னா மொத்தமா எனக்கு இந்த லோகத்திலேருந்தே விடுதலையை வாங்கி கொடுத்துரும், அதுவும் பகவான்கிட்ட போய் சேரும், அதுவும் கிருஷ்ணனிடத்துல தான் போய் சேரும், சங்கல்பிச்சுன்னு கேட்கறது. இந்த கேள்வி இருக்கே யாருமே கேட்டது கிடையாது. வரியான் ஏஷதே பிரஷ்னஹா. இந்த கேள்வியை கண்டு நான் சந்தோஷப்படுறேன். இப்படி ஒரு எண்ணம் யாருக்கும் வராது. எல்லாருக்கும் என்ன என்னன்னா இன்னும் கொஞ்சம் ஆயுசு கிடைக்காத ஆட் பண்ணிட்டு இருப்போமான்னு. ஆனா இவருக்கு என்ன சங்கல்பம்னா அந்த பகவான் இடத்துல எப்படியாவது இந்த 7 நாள்ல போய் சேர்ந்துட மாட்டோமா? அதற்கு நான் உங்களை தான் நினைக்கிறேன். ஏன் நினைக்கிறேன்னா அந்த கர்ப்பத்துல லட்சணம் பண்ண கிருஷ்ணனே உங்க ரூபத்துல வந்ததாக நினைச்சு நான் கேட்கிறேன், எனக்கு நீங்க அனுகிரகம். இந்த சுத்தி முத்தி பார்த்தா இவர் நமஸ்காரம் பண்றார். இவர் சாபத்தினால வந்திருக்கார். சாபத்தினால வந்த இவருக்கு அபயம் கொடுத்தார். அபயம் கொடுத்து இவர் பாகவதம் சொன்னது போல ஒரு வெளித்தோற்றம். உண்மையா என்னன்னா இவர் இந்த சப்தாகம் சொல்றதுக்காக தான் இந்த பரீட்சித்து பிராமண சாபத்தையே அடையர். இதை இப்படி பார்க்க கூட ரிவர்ஸ்ல பார்க்கணும். பிராமணாளுக்கு சொப்பனத்துல கூட ஒரு கஷ்டகாலத்தை கொடுக்காத ஒரு குடும்பம் எப்படி ஒரு பிராமணுடைய கழுத்துல இந்த பாம்பை போடுவா? இதெல்லாம் என்னன்னா இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தணுங்கிறதுக்காகவே பகவானுடைய சங்கல்பம். ஏன்னா பிறந்த உடனே ஒருத்தன் பகவானை பார்த்துட்டானோ, இவன் ராஜ்யத்துல இருந்தான்னா சுகத்துல இருக்க போறான், மனைவி மக்களோட இருக்க போறான், தன்கிட்ட வரமாட்டான். இவனுக்கு வைகுண்டத்தை கொடுக்கணும்னா இப்படி ஒரு சாபம் வந்தாதான் முடியும். ராஜ்யத்திலே இருந்துட்டு அந்த ஜனமேஜயன் முதலிய குழந்தைகளோட ஆத்துல சௌக்கியமா இருந்துட்டு இருந்தான்னா பகவானுடைய எண்ணம் வரப்போறல. 10-1 இருக்க போறான். ஆனா இவன் எப்பேற்பட்டவன்னா கர்ப்பத்துல பகவானை பார்த்தவன். எல்லாருமே எத்தனையோ மகான்கள் இந்த பாரத தேசத்துல அவதாரம் பண்ணியிருக்கா. எல்லாருக்கும் எப்படி பகவான் அனுகிரகம்னா அவளுடைய பக்திக்கு தகுந்த மாதிரி. அதுவும் என்னன்னா பிறந்து பூமியில இருந்து பகவானை பஜனம் பண்ணி தான் அனுகிரகம். இந்த பரீட்சத்துக்கு மட்டும் லோகத்துக்கே ஒரு தனி வித்தியாசமான லோக விலட்சணமான ஒரு காரியம். பிறக்கும் போது கர்ப்பத்திலேயே பகவான லோகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடியே பகவானை பார்த்துட்டான். இப்படி ஒருத்தன் விசேஷமா ஒரு அனுகிரகத்தை வாங்கிட்டு இருக்கான். இவனுக்கும் இந்த வைகுண்டத்தை கொடுக்கணும். ஆனா அவன் ராஜ்யத்துல இருக்கான். அதனாலேயே அவனை கலி நிகிரகம் பண்ண வச்சு அந்த கலியை பிடிக்க வச்சு அவனே ஒரு சாபத்தை வாங்கிக்கும்படியுமா வச்சு அதற்கு ஒரு 7 நாள் அவகாசத்தை வச்சு கங்கா தீரம் ஓடி வர வச்சு இவரை நமஸ்காரம் பண்ண வச்சு அவர் அபயம்னு அவர் வாக்குலேன்னு சொல்ற. அதற்கு மேல ஒரு சுவாரஸ்யம், இது போல ஒரு ஸ்ரோதாவும் கிடையாது, இது போல ஒரு பக்தாவும் கிடையாது, இனிமேலும் கிடையாது, இதுக்கு முன்பும் கிடையாது. ஏன்னா பிறந்தத்திலேருந்து யார்கிட்டையுமே பேசாத அந்த சுகாச்சாரியால் சுகபிரம்மம் சப்தாகன்னு வாழ்க்கையில ஒரே ஒரு சப்தாகம் தான் சொன்னார். அதற்கப்புறம் அவர் சப்தாகமே சொல்லல. அது போல சொல்ல முடியுமா? எப்பேற்பட்ட ஒரு சப்தாகம் அது. இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா அவன் குடும்பியா இருந்தான். இவர் கொடுத்த அபயத்தினுடைய பிரபாவம் பகவானை பார்த்ததனுடைய ஒரு அந்த சிரேஷ்டம் என்ன, பகவானை தரிசனம் பண்ணவன்கிறதுக்கு என்ன பிரமாணம்னா ஒரே சப்தாகத்துல வைகுண்டம் போயிட்டானோ. இதற்கப்புறம் அவனும் இன்னொரு இடத்துல சப்தாகத்துக்கு போய் உட்காரல, இவரும் போய் இன்னொரு இடத்துல கதைன்னு சொல்லல. ஒரு சப்தாகம் ஒரு வக்தா, ஒரு சப்தாகம் ஒரு ஸ்ரோதா, 2 பேரும் அவர் பண்ண கதையில அவன் வைகுண்டம் போய். இப்படி சப்தாகம்னா அப்படின்னா இருக்கணும். அவர் வாக்க தொடர்ந்து அவ அப்பாட்ட பேசினதில்லை. ஆனா அந்த சுகபிரம்மம் இந்த பரீட்சத்துக்கு தன் வாக்கால அபயம்ங்கிறது. உனக்கு நாள் நிறைய இருக்குப்பா, கவலையே படாத, உன்னை நான் அந்த பகவானுடைய திருவடியில கொண்டு போய் சேர்த்து விடுறேன்னு. உனக்கு நீ சாபத்தினால வந்திருக்கேன்னு சொல்ல, இது சாபம் கிடையாது, அனுகிரகம். ஏன்னா இங்க கோடி ரிஷிகள் இருக்கா, யார்கிட்டயாவது போய் அபயம்னு சொல்ல முடியுமான்னா சொல்ல மாட்டான். எதனால சொல்ல மாட்டான்னா அவளுக்கே தெரியாது எத்தனை நாள் இருக்க போறோம். ஏன்னா மூர்த்தி அவனுடைய கழுத்துல தொங்கிட்டு இருக்கா எல்லாருக்கும் பின்னாடி. என்னைக்கு எது ஆகும்னு யாருக்குமே தெரியாது. ஆனா நீ ஒரு மாற தட்டின்னு சொல்லிக்கலாம். இன்னும் 7 நாள் கழிச்சு நான் உங்ககிட்ட பேசுறேன் சார்னு நீ சொல்லலாம். 7 நாள் இருக்கு அப்படின்னு தைரியமா சொல்லிக்கலாம். நீ எவ்வளவு நாள் இருப்ப அப்படின்னு உங்ககிட்ட கேட்டா நீ மாறு தட்டின்னு சொன்னா 7 நாள் நான் இருப்பேன். ஏன்னா போற காலை யாருக்குமே தெரியாது. உனக்கு என்ன ஒரு அனுகிரகம்னா பின்னாடி நடக்க போற 7 நாள் கழிச்சு ஜீவன் போக போறது உனக்கு முன்னாடியே தெரியும். இது இங்க இருக்கிற யாராலையும் முடியாது. அதனாலதான் அவ அபயம் தரமாட்டேங்கிறா. நாளைக்கு கார்த்தால இருப்போமான்னு தெரியல, அப்பேற்பட்டவா உனக்கு எப்படி அபயம் தருவா? ஏன்னா உங்ககிட்ட 7 நாள் தான் இருக்குங்கிற, நீ சாபம்ங்கிற, இது அனுகிரகம். பகவானை அடையறதுக்கு 7 நாள் அவகாசம் கொடுத்தவா உனக்கு சாபம் கொடுத்துருக்கா.
7 நாள்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தி. இங்க வந்தவா யாரும் இந்த வாக்கை திறந்து சொல்ல முடியாது. நான் 7ஆவது நாள் மட்டும் உயிரோடு இருப்பேன். நீ சொல்லிக்கலாம், மாறு தட்டின்னு சொல்லிக்கலாம், பகவான் உனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்காரு, சாபத்தை கொடுக்கலன்னு சொல்லி. அவனுக்கு பயேஷு அபயதாங்கிற பயமா வந்தான். இவருடைய அந்த தோல்ல அவருடைய கை பட்டுது. அந்த சிரசுல அந்த கை பட்டோடனே பயம்லாம் நீங்கி தைரியவானா மாறிவிட்டானோ. ஏன்னா நம்மளுக்கு அவன் மிருத்யுவை கண்டு பயப்படல. அவனுடைய பயம்ங்கிறது எதுல இருக்குன்னா மிருத்யுவை கண்டு கிடையாது. எப்படியாவது இந்த பகவத் சரணத்துல கொண்டு போய் நம்ம மனசை வச்சு விடணும், இனி ஜென்மா இல்லாம பண்ணிக்கணும். ஏதோ ஒரு காரணவசாத்து இன்னொரு ஜென்மா தான் எடுக்கக்கூடாதுங்கிற அந்த விஷயத்துல பரீட்சித்து ரொம்ப திடமா இருந்தான். இன்னொரு தடவை அம்மா வயத்துல பிறந்து இன்னொரு ஜென்மா எடுக்க கூடவே கூடாது. இதுவே சரம ஜென்மாவா இருக்கணும். அதற்கு இந்த சப்தாகம்ங்கிறது ஒரு அங்கமா இருக்கணும். அதுக்கு அந்த சாபம்ங்கிறது ஒரு ஹேத்து. வீட்டை விட்டு வந்தது, நாட்டை விட்டு வந்தது, சாபத்தினால வந்ததெல்லாம் ஒரு காரணமே தவிர அவன் மனசுல ஏற்கனவே ஒரு எண்ணம் இருந்தது, இந்த ராஜ்யத்தை உதரணும், பகவானை நோக்கி போனோம்ங்கிறது. அது இந்த சாபம்ங்கிறது ஒரு வியாஜமாக மாற வந்து இந்த கங்கா தீரத்துல நமஸ்காரம் பண்றார். அப்படி கஷ்டத்துல வந்த அந்த பரீட்சத்துக்கு பயேஷு அபயதகான்னு அபயத்தை கொடுத்து அவரை ஸ்வீகரணம் பண்ணிக்கிறார் அந்த குருநாதர். பேர்பட்டதான புண்ணியமான சரித்திரம் இது. இந்த கதை பர்யந்தும் முதல் 2 ஸ்கந்தங்கள் சுகாச்சாரியால் தான் நேரடியாக கதையை சொல்றார். அது போல சூத பௌராணிகர் கதையை சொல்றார். முதல் 2 ஸ்கந்தங்கள் சுகாச்சாரியால் கதையை நேரடியாக பரீட்சித்துக்கு சொல்றது போல உள்ள சுக பரீட்சித்து சம்பாதமா இருக்கு. அடுத்தது திருத்திய ஸ்கந்தம், சதுர்த்த ஸ்கந்தம் 2 ஸ்கந்தங்களும் விதுர மைத்ரேய சம்பாத ரூபமாக கதைகள். அப்படி தானே நேரடியாக சுகாச்சாரியால் பயத்துல வந்தவாளுக்கு பயத்தை போக்கி அபயத்தை தந்தாருங்கிற பர்யந்தம் இன்னைய சரித்திரம். பிரதம ஸ்கந்தம் பூர்த்தி. நாளைய தினம் த்விதீய ஸ்கந்தம் அவருடைய பயத்தை போக்கி அவருக்கு தைரியத்தை கொடுத்து, பகவான் இருக்காண்டா காப்பாற்றுவான்னு தைரியத்தை கொடுத்து, மேல ஜெகத் சிருஷ்டியாதி சரித்திரங்களை சொல்லி லோகம் எப்படியெல்லாம் பகவான் விஸ்தாரப்படுத்தினாருங்கிற கதையெல்லாம் மேல நாளைக்கு சொல்ல போறார். புண்ணிய கபில வாசுதேவர் பகவானுடைய ஒரு அவதாரம், கபில வாசுதேவனாக பகவான் அவதாரம் பண்ண அந்த சரித்திரங்கள் இத்தியாதி சரித்திரங்கள்லாம் நாளைக்கு. கோபிகா ஜீவன ஸ்மரணம், ஜானகி காந்த ஸ்மரணம், सद्गुरुनाथ महाराज की, आंजनेय मूर्ति की।